ஓகே ஃபாதர், தொடங்குங்க. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழர் உரிமை செயலரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஏனென்றால் 1919 ஆண்டு மே திங்கள் 4ஆம் தேதி வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில முதலாம் உலகப் போர் முடிந்த பிறகு ஜெர்மனி இழந்த பகுதிகளை, சீனாவில் ஜெர்மனி இழந்த பகுதிகளை ஜப்பான் பெறலாம் என்ற ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. அதான் வெர்சைல்ஸ் என்ற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து பீஜிங் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றாக இணைந்து மண்ணை காப்போம், சீனாவை காப்போம் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து அந்த போராட்டத்தின் வழியாக சீன அரசையே பேச வைத்தார்கள். பேச வைத்ததனுடைய விளைவாக அந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக அரசு செயல்பட வைத்தது மாணவர்களுடைய போராட்டம். எனவே மாணவர்கள் என்று சொன்னால் மாற்றம் என்று மற்றொரு பொருள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய ஊடகத்தினுடைய பங்கை பற்றி நாம் அதிகமாக பேச இருக்கிறோம். ஊடகத்தின் சுதந்திரத்தை பற்றி, குறிப்பாக தமிழ் ஊடகத்தின் சுதந்திரத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். ஒரு பிரச்சனை பெரிதாக்குவதற்கு, அரசியலாக்குவதற்கு அது உண்மையிலேயே ஒரு கடினமான அல்லது முக்கியமான ஒரு கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கு ஊடகத்தின் பங்களிப்பு மிக முக்கியம். ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டு அதற்கு தீர்வு காண்பதற்கு ஒவ்வொரு ஊடகமும் செயல்பட வேண்டும். எனவே அப்படி ஊடகம் செயல்பட்டால்தான் உண்மையிலேயே நாம் வெற்றியை பார்க்க முடியும், ஒரு சுதந்திரத்தை பார்க்க முடியும், ஒரு விடுதலையை பார்க்க முடியும். அதைத்தான் ஒவ்வொரு நாட்டினுடைய விடுதலை போராட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஊடகம் மிக தெளிவாக ஒரு ஒற்றை குறிக்கோளோடு ஊடகங்கள் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு ஈழ தமிழ் மண்ணில் நடைபெற்ற ஒரு படுகொலையை, இனப்படுகொலையை ஊடகம்தான் உலகறிய தெளிவாக புள்ளி விவரங்களோடு தக்க தரவுகளோடு வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த திசையை மாற்றி வேறொரு திசையில் செல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படி செயல்படக்கூடாது என்ற ஒரு பின்னணியில் தான், இந்த அக்கறையில் தான், ஒரு ஆர்வத்தில் தான் நாம் இன்றைக்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த ஊடகம் எவ்வாறு இந்த இன பிரச்சனையில், இன படுகொலையில் எவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டது தமிழ் மக்களுக்கு என்பதை உறக்க சொல்ல வேண்டும், உலகறிய சொல்ல வேண்டும், ஐநாவில் சொல்ல வேண்டும், அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சொல்ல வேண்டும், உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இதை எடுத்துரைக்க வேண்டும். எனவே ஒரே குறிக்கோளோடு ஊடகம் செயல்பட வேண்டும். ஆனால் தமிழர்கள் ஊடகங்கள் தங்களுடைய சுயநலத்தையும் தங்களுடைய விருப்புகளையும் முன்வைத்துக் கொண்டு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அது மிகவும் ஒரு மோசமான ஒரு மனநிலை, மோசமான ஒரு சூழல். எனவே அப்படிப்பட்ட ஊடகங்கள் என்றைக்கு செயல்படுகிறதோ அப்பொழுது நாம் விடுதலை அடைவதில் மிக கடினமாக தோன்றும். எனவே அப்படி செயல்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஒருவருக்கொருவர் நாம் தெளிவுபடுத்தி நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எவ்வாறு பயணிக்க வேண்டும், என்ன மனநிலையோடு பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவாக ஊடகங்கள் ஒரு இலக்காக வைத்து செயல்பட வேண்டும். அந்த இலக்கில் தான் அனுபவமிக்க ஊடகவியலாளர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். தோழர் சிவ ராமகிருஷ்ணர் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் பாரதி அவர்கள் என தொடர்ந்து அவர் இதிலே பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல தோழர் நிக்சன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த தமிழருடைய உரிமைகளை ஊடகத்தின் வழியாக தெளிவாக எடுத்துரைத்து நமக்கெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஊடகவியலாளர்கள் இங்கு இருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. எனவே இந்த ஊடகவியலாளர் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி அன்போடு நான் வரவேற்கின்றேன். உங்களுடைய ஊடகம்தான் இந்த தமிழ் ஈழத்திற்கு ஊக்கமும் உணர்வும் உயிரும் உரிமையும் தரும் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டு இவர்களுக்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது நாம் அவர்கள் சொல்லுகின்றவரை எடுத்து செல்வதற்கு செயல்படுத்துவதற்கு நாம் இணைந்திருக்க வேண்டும். நம்ம எல்லோரையும் ஒருங்கிணைத்த நபர் நம்முடைய உலக தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் போஸ்கோ அவர்கள் தான் இதை முழு மூச்சாக இருந்த ஒரு ஊடகவியலாளராகத்தான் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் நம்ம எல்லோரையும் அழைத்து இந்த செயல்பாட்டில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார். எனவே இந்த முதல் அமர்வில், முதல் பகிர்வில் நான்
தோழர் போஸ்கோ அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அவர் இந்த ஊடகவியலாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தையும் வழிமுறைகள் நமக்கு எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாம் செய்மடுப்போம். எனவே நான் அன்போடு தோழர் போஸ்கோ அவர்களை வரவேற்கின்றேன். அவருக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். நன்றி. நன்றி ஃபாதர். இதில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். கடந்த 6 கிழமை காலங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழரின் மனித உரிமை செயற்பாடு சார்ந்த விடயங்களை வந்து பல்வேறு கோணத்தில் தொடர்ச்சியாக விவாதித்து வருகின்றோம். அதில் இந்த முறை வந்து இப்போ நேற்றைக்கு வந்து அனைத்துலக ஊடகவியலாளருடைய அனைத்துலக ஊடகவியலாளருடைய ஊடக சுதந்திரத்துக்கான நாள். அப்போ அந்த வகையில் வந்து அதை முன்னிலைப்படுத்துறதுக்காகத்தான், அதாவது ஊடகவியலாளர்கள் ஊடகம் சார்ந்த பணியையும் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு நாங்கள் செய்யணும்ன்றதுக்காகத்தான் இந்த இந்த கூட்டத்தொடரை இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நான் உங்களுக்கு இப்போ இதில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான்றேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உண்மையிலேயே இப்போ முக்கியமாக நாங்கள் இதில் பார்க்க போகிற வந்து தமிழ் ஊடகவியலாளர்கள் ஃபேஸ் பண்ணுற மனித உரிமை மீறல்களும் அவருடைய உரிமைகளை எப்படி நாங்கள் பாதுகாக்கணும், தமிழ் ஊடக சுதந்திரத்தை எப்படி நாங்கள் வென்றெடுக்கணும்ன்றதுக்கு உலக அரங்கு ஊடாக வென்றெடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜியை தான் இதில் ப்ரொப்போஸ் பண்ணுறேன். உண்மையிலே பார்த்துக்கொண்டீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 135 ஸ்லைஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் நான் இதில் இதண்டு இயலாது. ஆனால் கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே மேக்சிமம் முடிக்க பார்க்குறேன். தயவு செய்து இதை ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இதை ஒரு பயிற்சி மாதிரி ஊடகம் சுதந்திரம் சார்ந்த விடயங்கள் இதுன்றதுக்கு இதில் நிற்கிற ஊடகவியலாளர்கள் தயவு செய்து இந்த ப்ரெசன்டேஷனை வெளியில் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றது இப்போ இதை வந்து உலகத்தமிழர் இயக்கம் வந்து ஒட்டுமொத்த தமிழருடைய உரிமை சார்ந்த விடயத்தை வந்து உலக அரங்குகளில் கொண்டு போய் சேர்க்கிறது. தமிழருக்கு நடந்த இன அழிப்புக்கான நீதி பொறிமுறை, மற்றது தனித்தமிழகத்துக்கான கோரிக்கைகளை மனித உரிமை பேரவையா, யுனைடெட் நேஷனோட மனித உரிமை பேரவையாக இருக்கட்டும், ஐசிசியாக இருக்கட்டும், இந்தியாவில் ஜெனரல் அசம்பிளியா இல்லை ஃபோர்ட் கமிட்டியாக இருக்கட்டும், எல்லா இடமுமே வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் தொடர்ச்சியாக வேலை செய்துட்டு வருகின்றோம். இப்போ இந்த ஊடக சுதந்திரத்தை பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஊடகம்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது வந்து அந்த என்ன சொல்கிறது, இப்போ இப்பத்திய காலகட்டத்தில் வந்து ஊடகத்தை சொல்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தோட 4வது தூண் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த வகையில் வந்து ஊடகம் சார்ந்த வேலை திட்டத்தை வந்து நாங்கள் உண்மையிலேயே இப்போ தமிழ் ஊடகவியலாளர்கள் வந்து உண்மையிலேயே அங்கே இலங்கையில் படு மோசமாக தாக்கப்படுறார்கள். அதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய இராணுவ ஆக்கிரமிப்புக்குள்ள வாழ்றபடியாத்தான் டிஃபெக்டிவ், அதாவது வந்து பல ஜேர்னலிஸ்ட் வந்து மோரல் ரீதியா கூட வந்து சில விஷயங்களை கதைக்காமல் அவாய்ட் பண்றது. அப்ப அதுக்கு காரணம் வந்து இராணுவ ஆக்கிரமிப்பு வாழ்றபடியா எங்களை ஒன்றும் செய்யலாது. அப்ப அதே மாதிரி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப நேற்றைக்கு வந்து நடந்த விடயத்தை பார்த்துக்கொண்டீங்கன்னா இந்த ஊடகம் சார்ந்த இது நடக்குது. இதுல ஒரு உண்மையில எனக்கு சரியான கவலை என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் நிக்கணும். இதுக்கு காரணம் வந்து ஊடகவியலாளருக்கும் தேவையான ஆதரவுன்றதும் அங்க துப்புரவுக்கு இல்லை, குறைவு இல்லை என்று என்னை பொறுத்தவரை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அது அங்க ஊர்லயா இருக்கட்டும், தமிழீழத்திலயா இருக்கட்டும், வெளிநாட்டிலயா இருக்கட்டும், உண்மையிலே இல்லை. என்னன்னு சொன்னா வந்து இப்ப எங்கட ஊடகவியலாளர் இருந்தா பாதிக்கப்பட்ட அங்க செயற்படுற ஊடகவியலாளர் நின்று இதான்றனா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அதே மாதிரி வெளிநாடுகள்ல வந்து உதாரணத்துக்கு பார்த்துக்கொண்டீங்கன்னா இன்றைக்கு தாய்லாந்துல வந்து ஊடக சுதந்திரம் சார்ந்த கான்ஃபரன்ஸ் வந்து நேற்றைக்கு இன்றைக்கு நடக்குது. அதுல சிங்கள தரப்பு ஊடகவியலாளர்கள் கலந்து கொள்றோம்னா ஒரு ஆள் வந்து தாய்லாந்துல வந்து ஒரு ஆள் சண்டே லீடரோட விஷயத்த பேசுறார், இன்னொரு ஆள் வந்து கார்ட்டூனிஸ்டோட விஷயத்த பேசுறாங்க. அதே மாதிரி சிலியில ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கு, அதுலேயும் 2 சிங்கள உரிமை
செயற்பாட்டாளராக இருக்கட்டும், ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் கலந்து கொள்றாங்க. இது ரெண்டும் வந்து இன்றைக்கு தாய்லாந்துலயும் சிலிலயும் நடக்குது. யுனெஸ்கோட தலைமைத்துக்கு கீழே. அப்ப அதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா அங்க பேசப்படுற பொருள் வந்து இலங்கையில மனித உரிமை மீறல், இலங்கை ஜேர்னலிஸ்டோட பிரச்சனையில முக்கியமாக சிங்கள ஜேர்னலிஸ்டோட பிரச்சனை தான் பேசப்படுது. அப்ப அந்த அளவுக்கு வந்து நாங்க இப்ப இதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கிற சிங்களம் அங்க ஒடுக்குமுறை செய்தாலும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய பங்கை வந்து நாங்க ஒழுங்கா பயன்படுத்துறோம் இல்ல. அப்ப இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஓகே நான் இந்த பிரசன்டேஷனுக்குள்ள வந்தோம்னு சொன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து கிட்டத்தட்ட ஐரோப்பா சிக்கான்னு சொல்லி ஒரு ஜான் மில்டன் ஜான் மில்டனால ஒரு 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 ஐடியாலஜி முதல் தடவை கொண்டு வரப்பட்டது வந்து 1644ஆம் ஆண்டு. அதாவது வந்து ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டி என்று சொல்லி முதல் தடவை அவற்றை இதுக்கு கீழே தான் 1644ஆம் ஆண்டு அந்த ஐடியாலஜி முதல் தடவையாக வந்தது. அதுல இருந்து அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க பிரெஞ்சு டிக்ளரேஷன் மனித உரிமை டெக்ளரேஷன்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதுகளெல்லாம் அடங்கி இருக்கு. அதுக்கு அடுத்தா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் ஒரு முதல் தடவையா 1937ஆம் ஆண்டு ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தப்பட்ட ரீதியா வந்து ஒரு தீர்மானம் வந்தது அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப அதுலேயும் வந்து முதல் தடவையா இது சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தா பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் இஸ் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி யுஎன் ஜெனரல் அசம்பிளியில வந்து 1946ஆம் ஆண்டு ஜெனரல் அசம்பிளியில இதண்டப்பட்ட இதுல வந்து சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தா வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பல இப்ப ஜிம்பாவேயோட கோர்ட் இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து டைரக்டா சொல்லப்படுது ஒரு ஒரு வழக்கு விடயத்துல. அதே மாதிரி இப்ப யுஎனோட ஏனைய ட்ரீட்டி பாடிஸ்கள்லையும் வந்து இது ஒரு முக்கியமான விடயமா வருது. அதுக்கு பிறகு வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 2015ஆம் ஆண்டு எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ற இதற்கு கீழே கொண்டு வந்தது. அதாவது 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்தது. அப்ப அந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு கீழையும் வந்து 16வது கோலுக்கு கீழையும் வருகிறது. உடவில கிட்டத்தட்ட எல்லா கோலுக்கு கீழையும் பெரும்பாலான கோல்களுக்கு கீழே வருகுது. அதுல முக்கியமா வந்து 16வது கோலுக்கு கீழே வருகுது. இதுக்கு அடுத்தா வந்து இப்ப இந்த 16வது கோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வந்து அதோட டார்கெட் வந்து ரெடியூஸ் ஆல் ஃபார்ம் ஆஃப் வியலன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டெத் ரைட் எவ்ரிவேர் அடங்குது. அதுக்கு அடுத்தா வந்து end abuse, exploiting, trafficking and all form violence against and torture of journalists வருகிறது. அப்ப இப்ப இந்த இதை நான் இன்னும் டீட்டெயில்ஸா போக விரும்பல. ஆனா அந்த 16வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட 16வது கோல் வந்து முக்கியம். அதான் முக்கியம். அப்ப அதுல வந்து வருகிறது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கோல் 5க்கு கீழே வருது. அதாவது வந்து பெண்கள் ஊடகவியலாளர்கள் அட்டாக் பண்றதுகளை பற்றி யுனெஸ்கோ வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த 5க்கு கீழே கோல் 5க்கு கீழே வந்து யுனெஸ்கோட ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் இது கொண்டு வரப்பட்டது. இதுக்கு அடுத்த வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப உலக ரீதியா வந்து இப்ப தமிழ் ஊடகவியலாளருடைய சிச்சுவேஷனை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 85 விதமான கடந்த 40 வருட காலமாக வந்து 85 விதமான தமிழர்கள் ஊடக பணிகள்ல ஊடகங்கள் சார்ந்து வேலை செய்த தமிழர்கள் வந்து இன்றைக்கு வெளிநாடுகள்ல தான் எக்ஸைல்ல வாழ்றாங்க. அதாவது அதுல ஒரு 20 விதமானவர்கள் வந்து தனிப்பட்ட வேற விடயங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த 85 வீதத்துல 70 வீதத்துக்கு மேற்பட்டவர் வந்து இங்க வெளியில வர காரணம் வந்து தொடர்ச்சியாக சிங்கள கவர்மெண்ட் இராணுவத்தோட ஆக்கிரமிப்பாளன் வெளியில வாழ்றான். அதே மாதிரி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வந்து ஸ்ரீலங்கன் ரெஜிம்ன்றது வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து ஒரு அப்பார்த்தைட், அதாவது வந்து எப்படி சவுத் ஆப்பிரிக்கால வந்து இனத்துவசம் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரித்தான் இங்கேயும் ஸ்ரீலங்காலையும் வந்து சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்புக்கு கீழே தமிழ் ஊடகவியலாளர்கள் இருந்து தமிழ் எல்லாருமே பாதிக்கப்போனா அதுல ஊடகவியலாளர்கள் வந்து அவருடைய வேலையை செய்யலாமல்
பாதிக்கப்படுறோம். அப்ப இந்த இந்த இதுலதான் இப்ப எங்களுக்கு இப்ப அனைத்துலக மெக்கானிசம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த முதலாவது ஸ்டெப்பே வந்து நாங்க ஃபெயிலியர். என்னன்னு சொன்னா இப்ப யுனெஸ்கோல தான் ஊடக யுஎன் ஏஜென்சிகள்ல வந்து ஊடகம் சார்ந்த விடயத்தை வந்து கையாள்றது வந்து யுனெஸ்கோ. அப்ப அந்த யுனெஸ்கோ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா யுனெஸ்கோவோட அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வந்து அங்க தமிழ் ஊடகவியலாளர் சார்ந்த விடயங்கள் அங்க போய் சேருது இல்லை. ஆனா சிங்கள தரப்பில் நடக்கிற பிரச்சனை போய் சேருது. அப்ப இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கலா சிங்கள கொழும்புல இருக்கிற சிவில் சொசைட்டியும் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் ப்ராசஸ் அங்க கையாளுது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப யுனெஸ்கோ வந்து பொருட்படுத்தது வந்து கிட்டத்தட்ட 1991 ஆண்டு தான் அந்த விண்டாக் டெக்ளரேஷன் சொல்லி அந்த டெக்ளரேஷனுக்குள்ள தான் பிரஸ் ஃப்ரீடம் இதுகளை வந்து அவையோட இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணினவிய. அப்ப அப்ப இதுல வந்து இதுக்கு முதல்ல வேற இன்டர்நேஷனல் சென்டர் அகேன்ஸ்ட் சென்டர்ஷிப் சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு செமி ஏஜென்ட் கவர்மெண்ட் ஏஜென்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணினது. ஆனா அதோட இதோட ஃபுல் இது வந்து வர காரணம் வந்து இந்த 91 ஆண்டு தான் யுனெஸ்கோட கையில ஒப்படைக்கப்பட்டது. இதுக்கிடையில ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி ஐஃபெக்ஸ் என்ற அமைப்பும் வந்து அந்த சில விடயங்களை கையாளுறதுக்கு இப்ப இந்த இன்டர்நேஷனல் சென்டர் அகேன்ஸ்ட் சென்சர்ஷிப் அண்ட் இஃபெக்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் வந்து உலக ரீதியா ஊடக சுதந்திரத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்ட்ரக்சர்கள். இதுக்கு அடுத்த வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க எங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் வந்து இலங்கையோட ஊடகம் சார்ந்த பணியை செய்யறதுக்கு இலங்கை சட்டத்துக்குள்ள என்ன சொல்லுதுன்ற பிரச்சனை. அப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் இலங்கை வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கீழே தான் செயற்படுத்தி காட்டுது. ஆனா அது அது மறைமுகமா வந்து இன்னொரு பக்கத்தால எமர்ஜென்சி லோ மற்றது இது எமர்ஜென்சி லோ மற்றது பிடிஏ இதுகளை பயன்படுத்தி வந்து தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த இந்த இந்த இதுகளை வந்து இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற சட்டங்களா இருக்கட்டும் இதுகளை எல்லாம் வந்து எதிர்த்து இதன்ற மாதிரி தான் சட்டங்களை கொண்டு வந்து அது டைரக்டா தமிழர்கள்லாம் அதில் பாதிக்கப்படுறேன். அப்ப இது இது இதுல இதுல வந்து நான் என்னத்துக்கு இப்ப இந்த 1000 டீட்டெயில்ஸ் அதுக்குள்ள போகான்னு இருக்கேன். அது புரிம்ப ஒரு முறையிலேயே அதை பற்றி கதைக்கணும். அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் ஷோர்ட்டா போறேன். அப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப உண்மையிலேயே வந்து இப்ப தமிழ் ஊடகவியலாளருடைய விடயம் வந்து முதல்ல தமிழர்களாலேயே அது பேசும் பொருளாக வருகிறது இல்லை. அப்ப அதுக்கு வந்து நாங்க முக்கியமாக இந்த கடந்த 40 வருட காலமாக இங்க வெளிநாட்டுல வந்து வாழ்ற ஊடகவியலாளர்கள் வந்து அது கொண்டிணைந்து அதுக்கான வாய்ஸை வந்து ஒரு ஒருங்கிணைத்து செய்யறதுக்கு முன் வர வேண்டும். அப்பதான் அது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கும். நாங்க இதுகளை அந்தந்த இடங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கொள்றதுக்கு. ஏன்னா எங்களோட தரப்புல வந்து உண்மையிலேயே லொபிங் போர்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு காணாமல் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கடந்த 20 வருடத்துக்குள்ள வந்து இப்ப இது வந்து கடந்த 20 வருடத்துக்குள்ள இலங்கை முழுக்க வந்து 44 ஊடகவியலாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க. அதுல 41 ஊடகவியலாளர்கள் வந்து தமிழர்கள். ஆனா உலக அரங்குகள்ல கூட பேசப்படுறது வந்து 2 சிங்கள ஊடகவியலாளருடைய விடயம்தான். கிட்டத்தட்ட இலங்கையில ஊடக சுதந்திரம் என்று பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 2 ஊடகவியலாளரோட பிரச்சனை தான் உலக அரங்குகள்ல மெயினாக பேசப்படுறது. ஒன்று வந்து இந்த கார்ட்டூனிஸ்டோட இது, ரெண்டாவது வந்து சண்டே லீடரோட இது. அப்ப இப்ப இதுல வந்து இப்ப இந்த 2 விடயம் தான் டொமினன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து உண்மையிலேயே இப்ப நாங்க இப்ப தமிழ் ஊடகங்களால் அந்த சிஸ்டமேட்டிக்கா வயலன்ஸுக்குள்ள உள்ளாக்கப்படுறோம்னா மற்றது இப்ப உதாரணத்துக்கு அனைத்துலக ரீதியா வந்து பெரும்பாலான இதுகள் வந்து இலங்கையை வந்து 2ல இருந்து 4வது 5வது இடத்து 4வதுல இருந்து 5வது 6வது இடத்துக்குள்ள சொல்றேன். நம்ம வந்து ஊடக சுதந்திரங்கள் எதிரான நாடுன்ற லிஸ்ட்ல. ஆனா உண்மையான சிச்சுவேஷன் வந்து 4வது 5வது இல்ல. இலங்கை வந்து 1வது 2வது இடத்துல இருக்க வேண்டிய நாடு என்னன்னு சொன்னா வந்து கணக்க தமிழ் தரப்புல வந்து ரிப்போர்ட்டிங் இது இல்ல. உதாரணத்துக்கு வந்து இங்க ஸ்பெஷல் ப்ரொசீடியூர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஊடகவியலாளர்கள் நடக்கிற விடயங்கள்ல வந்து சிங்கள தரப்பில இருந்து கூட வருகுது. ஆனா தமிழ் தரப்பில இருந்து அங்க ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் என்று சொல்லி வருகுதே இல்லை. துப்புரவுக்கு குறைவு, துப்புரவுக்கு காணாது. அதே மாதிரி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப கடந்த நான் சொன்ன மாதிரி கடந்த 40 ஆண்டுகளுக்குள்ள வந்து
85% ஊடகவியலாளர் வெளிநாட்டுல இருக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்ல. எங்களுக்கு நடந்த வயலேஷன வெளியில கொண்டு போறது. இதுல வந்து நான் அந்த இறந்த ஊடகவியலாளரோட லிஸ்ட் இருக்குது. இதுக்கு அடுத்தா பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உலகத்தமிழர் இயக்கத்துக்கு வந்து உண்மையிலேயே கடந்த 9 வருஷத்துக்குள்ள மாத்திரம் கிட்டத்தட்ட 1850 பிரச்சனைகள் வந்து ஊடகவியலாளர்கள், கேமராமேனுக்கு பிரச்சனை, ஊடகக்களை போய் மிரட்டினது, மற்றது அவைகளுக்கு சம்மன்ஸ் போனது, மற்றது மேனிஃபெஸ்டேஷன் இதுகளுக்கு போய் கலந்து கொண்டபடியா அந்த அதுகளை கவரேஜ் பண்ண போகும்போது பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி கணக்க இதுகள் வந்து வந்தது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, அதுல ஒரு 200 கூட வந்து கம்யூனிகேஷனுக்கு நாங்க கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்த வந்து ஒரு 200 கிட்ட தான். என்னன்னு சொன்னா மிச்சத்துக்கு வந்து எங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் தரப்பட இல்ல. எங்கள்ட்ட வந்த இன்ஃபர்மேஷன்களை வச்சுண்டு தான் நாங்க ஒரு இந்த கடந்த 9 வருடத்துக்குள்ள மாத்திரம் அவரேஜின் படி 190லேருந்து 200 ரிப்போர்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மேர்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து உண்மையிலே முதலாவது வந்து அங்க இந்த ஊடகவியலாளர்கள் கூட வந்து தங்களுடைய சக செயற்பாட்டாளர்களுக்கு நடக்கிற விடயங்களை வந்து மற்ற இனி ஊடகவியலாளர்கள் அதுகளை உடனுடனே டைப் பண்ணி தாண்டி என்ன நடந்தது இங்க நடந்தது மினிமம் இன்ஃபர்மேஷனோட அனுப்பணும். அதுக்கு அதுகள் எங்களுக்கு வருகிறது இல்லை. அதே வேளையில அடுத்த பெரிய பிரச்சனை வந்து பயம். அதாவது வந்து ராணுவ தாக்குதல், ராணுவ இதுகளுக்கு இருக்கிற பயம். அதனாலே தான் கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் வந்து சண்டை வாரணம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நாங்க கொடுத்துருக்கிற வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு தான் கொடுத்துருக்கோம் 200 கிட்ட. ஆனா இண்டிவிஜுவல் கேஸ்ன்னு சொல்லி அங்க ஒரு தரம் வாரணம் இல்லை. என்னன்னு சொன்னா உதாரணத்துக்கு ஓரளவு பிடிச்சு கொண்டு வச்சிருந்தோன்னா 6 மாதம் கடைசியா கூட வந்து ஒரு ஊடகவியலாளர் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட வச்சிருந்தவங்க. அவர் இப்ப கிட்ட ரீசெண்டா தான் விட்டது. அவர் உள்ளுக்குள்ள இருக்கும்போது நாங்க ஸ்பெஷல் அப்போட ஒரு நேருக்கு அடிக்கடி அனுப்பி இதுகள் தெரியப்படுத்தின்றது நாங்க. வெளியில வந்த பிறகு அவர் இல்ல அது குடும்பம் இதாண்டது நாங்க பெருசா இதாண்டையிலான்னு சொல்லி அந்த ட்ரீட்டி பாடிஸ்க்கு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு வேற இல்ல. இதுக்கு அடுத்த பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப உண்மையிலே இப்ப நாங்க நான் அப்போ சொன்ன மாதிரி எங்கட கையில தான் வெளிநாட்டுல இருக்க தமிழ் சமுதாயங்கள் வந்து இப்ப கொழும்புல இருக்க சிங்கள சிவில் சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி தான் வெளிநாட்டுல இருக்க தமிழர்கள் நாங்க ஒன்றிணைஞ்சு இப்ப எல்லா பிரஸ் கிளப்புகள் இருக்க தமிழ் ஊடகவியலாளர்களை ஒரு ஒரு நெட்வொர்க்குள்ள கொண்டு வந்து நாங்க அவர்களுடைய நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்களை வந்து இங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்வரணும். அப்ப அதுக்கு வந்து டியாஸ்போரா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெக்கானிசம் வந்து யோசிக்கணும், செயற்படுறதுக்கு முன்வரணும். முக்கியமா டியாஸ்போரால வாழ்ற ஊடகவியலாளர்கள். இப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா எங்களுக்கு இன்டர்நேஷனல் மெக்கானிசம்ல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா இப்ப இலங்கையில இருந்து தகவல் கொடுக்கறது வந்து பெரும்பாலுமான இது வந்து கொழும்புல இருக்கிற நெட்வொர்க்குகள்லாம் இப்ப இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டுக்கு கொடுக்கறோம்னா இங்கால ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ், கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட், இன்டர்நேஷனல் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அந்த இஃபெக்ட்ஸ் சொல்லி அந்த அமைப்பு கொடுக்கறது எல்லாமே வந்து கொழும்புல இருக்கிற ஆக்கள்லாம் மெயினா கொடுக்கணும். 1-2 தமிழாக்கள் அதோட வேலை செய்யணும். ஆனா அவர்களுடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறன்ற வந்து காணாது இல்லாட்டி குறைவு. இதுக்கு அடுத்தா பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த 3 இது வந்து பெரிய அளவில் ஃபேமஸ். இந்த ஃபெடரேஷன் ஆஃப் மீடியா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரேட் யூனியன், மற்றது ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட், ஸ்ரீலங்கா ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன். இப்ப இந்த 3மே வந்து கொஞ்சம் ஊடகம் சார்ந்த விடயங்களை வெளியில கொண்டு வராங்க. இவர்கள் வந்து தமிழருடைய பிரச்சனைகளை வந்து கையாளுறது சரியான குறைவு. இப்ப அதே மாதிரி இப்ப உலக தமிழர் இயக்கத்தோட நெட்வொர்க்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட 320 அமைப்புகள் கிட்ட ஒன்றிணைச்சிருக்கிறோம். தமிழருடைய பிரச்சனைகளை யுஎன் சிஸ்டத்துக்குள்ள மற்றது அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்குள்ள கூட வந்து கதைக்கிறதுக்கு தயார். இப்ப நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த 320 அமைப்புகளுக்கு அனுப்பினோம்னு சொன்னா அவர்கள் வந்து உலகம் முழுக்க கம்யூனிகேஷன் இதுகள் செய்யறதுக்கு தயார் எங்களுக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப உண்மையிலேயே நான் அப்போது சொன்ன மாதிரி தான் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒரு நெட்வொர்க் உருவாக்குங்க. அந்த நெட்வொர்க்ல வந்து என்ன நடந்தாலும் உடனே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற மாதிரி வந்தீங்கன்னா பெட்டர். இதுக்கு அடுத்த இருக்கிற வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா இப்ப போன வருஷம் வந்து பீப்புள் ட்ரிபியூனல் நடந்தது. இத்தாலியில இருக்கிற ஒரு அமைப்பு வந்து மக்கள் தீர்ப்பாயம் என்று சொல்லி ஊடகவியலாளர்களோட கொலைகள் சம்பந்தப்பட்ட நடந்தது. அதுல வந்து பேசப்பட்டது 2 கேஸுமே வந்து இலங்கை சார்ந்து பேசப்பட்டது 2மே வந்து
அந்த கார்ட்டூனிஸ்டோட இதுவும் லசந்தா அந்த சண்டே லீடரோட இதுவும் தான். இதுல பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப நான் உண்மையா சொல்றேன், அது செய்ய வேணும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுல தமிழர்களுடைய பிரச்சனைகள் வந்து அங்க கையாளப்படுவது இல்லை. அப்ப அதனாலதான் இப்ப நாங்க எங்கட தரப்புல வந்து மானிட்டரிங் இதுகள்ன்றது முக்கியம். அதை வந்து தொடர்ந்து இதுகளை ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கொண்டிருக்கிறது தொடர்ச்சியா நாங்க செய்யணும். அப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா இதுக்கு அடுத்த அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஒரு பக்கத்தால இருக்குது. ரெண்டாவது வந்து யுனெஸ்கோ இருக்குது. யுனெஸ்கோ இருக்குது. மற்ற ஜெனரல் செக்ரட்டரிக்கு தெரியப்படுத்தலாம். அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி யுனெஸ்கோட டைரக்டர் ஜெனரலுக்கு அனுப்பலாம். யுனெஸ்கோல வந்து வேர்ல்ட் ட்ரெண்ட் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் மீடியா டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. அதுக்கு தெரியப்படுத்துறது. ரெண்டாவது வந்து யுனெஸ்கோட ஒப்சர்வேட்டரி ஆன் கில்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்லி இருக்குது. அதுக்கு தெரியப்படுத்தணும். அதே வேளையில இவர்கள் யுனெஸ்கோ வச்சாண்டு யூனிவர்சல் பீரியடிக் ரிவ்யூவுக்கு வந்து இலங்கை சார்ந்த யூனிவர்சல் பீரியடிக் ரிவ்யூ வரும்போது யுனெஸ்கோவில் நாங்கள் கொடுக்குற இதை விஷயங்களை வச்சாண்டு அவர்கள் வந்து யூபிஆருக்கு ஒரு சப்மிஷன் பண்ணணும். அங்க தமிழ் உடவியலாளர் தமிழர்ன்றபடியா பாதிக்கப்படணும் சொல்ல வைக்கும். அது முக்கியம். இதுக்கு அடுத்தா வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ள ட்ரீட்டி இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி இருக்குன்னா அப்ப அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா யூஎன் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் சம்மரி ஆர் ஆர்பிட்ரரி எக்ஸிகியூஷன் அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் இருக்குது. ரெண்டாவது வந்து யூஎன் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் த ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஷன் இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் இருக்குது. இதுக்கு அடுத்த இருக்கிறது வந்து யூஎன் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் on the right to privacy. அப்ப இந்த ரைட் டு பிரைவசி எல்லாம் வந்து முக்கியம். என்னன்னு சொன்னா இப்ப இன்றைக்கு வந்து இன்டர்நெட் அதாவது ஃபேஸ்புக்ல ஒரு தலைவரோட போட்டோ போட்டாலே வந்து அங்க ஆக்களை பிளாக் பண்ற அளவுக்கு இருக்குது. அதுகளை எல்லாம் வந்து நாங்க இங்க மானிட்டரிங் பண்ணணும், தெரியப்படுத்தணும். அதுக்கு அடுத்தா இருக்கிறது வந்து யூஎன் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆன் த சிச்சுவேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ். அப்ப இது வந்து செயற்பாட்டாளர் என்ற ஊடகவியலாளர்களும் வந்து ஹியூமன் ரைட் டிஃபெண்டர்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள வரணும். இதுக்கு அடுத்த இருக்க வந்து ஸ்பெஷல் அவார்ட் ஆன் த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் வுமன். என்னன்னு சொன்னா பெண்கள் சார்ந்த பெண் ஊடகவியலாளர் சார்ந்து நடக்கும்போது அவர்களோட தெரியப்படுத்தும். இதுக்கு அடுத்த இருக்கிற வந்து ட்ரீட்டி பாடிஸ் இருக்கு. இது வந்து அந்த 9 கேஸ் 9 கோர்ட் இருக்குது. அந்த 9 கோர்ட்ல உண்டு. அப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா இதுல மெயின் ட்ரீட்டி பாடிஸ் அதாவது ஐசிசிபிஆர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் ரைட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து எங்களுக்கு உண்மையிலேயே வந்து எங்களோட ஊடகங்களால் நடந்த விடயங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவா இருக்குன்னு சொன்னா உண்மையிலே அந்த ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டிக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு உண்மையிலே இப்ப மட்டும் ஒரு முன் வாரணம் இல்லை. ஏற்கனவே இறந்த ஊடகவியலாளருக்கு கூட வந்து நாங்க செய்யலாம். அதுக்கு அது ஃபுல் டீட்டெயில்ஸோட சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் வந்து எங்களுக்கு ஆத்தரைசேஷன் இதுகள் தந்தா நாங்க அதுகளை செய்யலாம். ட்ரீட்டி பாடிஸ் இதுக்கு அடுத்த வந்து நான் சொன்ன மாதிரி யுனெஸ்கோ இருக்கு. யுனெஸ்கோட இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வந்து யுனெஸ்கோட ரெசல்யூஷன் 29 அந்த கண்டம்னேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இருக்குது. அப்ப இதை வந்து 97ஆம் ஆண்டு 29 செஷன்ல யுனெஸ்கோட செஷன்ல கொண்டு வரப்பட்டது. அப்ப இந்த யுனெஸ்கோட இதுக்குள்ள வந்து இந்த இதுக்கு கிளையும் வந்து நாங்க உடனடியாக ஒரு ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப எல்லாமே வந்து ஒரு காம்பிலேஷன் தான். எவ்வளவு மேக்சிமம் நாங்க இன்ஃபர்மேஷன் அங்க கொடுக்குறோமோ அந்த மேக்சிமம் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு தான் அவங்களோட ஒவ்வொரு ஏஜென்சிகளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மேலும் அறிக்கைகளை சப்மிஷன் பண்ணுவீங்க. அப்ப இதுக்கு வந்து உண்மையிலே இப்ப எங்கட தரப்புல வந்து இத ஸ்ட்ராங்கா செய்யறதுக்கு உண்மையிலே வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் இதை ஒன்றிணைஞ்சு செய்தோம்னா சாதிக்கலாம். நான் இதோட இந்த பிரசன்டேஷனை முடிக்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி தோழர் போஸ்கோ. மிக தெளிவாக ஊடகவியலாளர்கள் ஐநாவில் எந்தெந்த தளத்துல வேலை செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். மேலும் நம்முடைய செயல்பாடுகள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், அதனால் வரக்கூடிய சவால்கள், மிரட்டல்கள், உயிருக்கு அச்சம் தருவது, கொலை செய்வது, ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எவெல்லாம் மிரட்டப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் பல்வேறு கோணங்களில் பல்வேறு முறைகளில் நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக நாம் இதை ஒட்டித்தான் இந்த தடவை 56வது கூட்டத்தொடரில் இந்த ஊடகமானது செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே அப்படிப்பட்ட ஒரு நோக்கோடு
ஒரு தெளிவான பாதையோடு ஊடகவியலாளர்கள் செயல்பட வேண்டும். அந்த ஊடகவியலாளருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். என்னென்ன தளங்களில் நாம் எவ்வாறு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்களை இறுதியில் நாம் வைத்துக் கொள்வோம். எது சந்தேகங்கள் வினாக்கள் எதுவும் இருந்தது என்று சொன்னால் அதை இறுதியாக வைத்துக் கொள்வோம். அடுத்து நான் இந்த அமர்வில் பேச அழைக்கின்றேன் தோழர் நிக்சன் அவர்களை. ஒருவன் என்ற ஒரு ஊடகத்தினுடைய பிரதம ஊடகவியலாளராக இருந்து செயல்படுகிறார். உண்மையிலேயே பல்வேறு கருத்துக்களை பல்வேறு சிந்தனைகளை மிக தெளிவாக ஆழமாக துல்லியமாக மக்களுக்கு எடுத்து இயம்புவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஊடகவியலாளரை உங்கள் சார்பாக நான் அன்போடு அழைக்கிறேன். அவர் உரையை தர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றேன். நன்றி. வாங்க தோழர் நிக்சன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இதுல பொஸ்கோ சொன்ன விஷயங்களோட நாங்கள் உடன்படுறோம், அது உண்மை. நான் அதை ஒட்டியதாக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். உண்மையில இன்னைக்கு அந்த பொஸ்கோ சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளில் நடக்கிற கருத்தரங்கள்ல போய் பேசுகிற சிங்கள ஊடகவியலாளர்கள் இந்த லசந்த விக்ரமதுங்க மற்றும் இந்த பிரகதிக் எக்னாலிகோட ஆகிய இந்த 2 பேரை பற்றி தான் கதைக்கிறது. அது அங்க மாத்திரமில்லை, கொழும்புல கூட அப்படித்தான். கொழும்புல எந்த கருத்தரங்கம் நடந்தாலும் அதை பற்றி தான் பேசுறது. ஆனால் நான் கொழும்புல நடக்கிற கூட்டங்களுக்குள்ள போவராக இருந்தால் நான் விடுறே இல்லை. நான் மாறி எங்களோட பிரச்சனையும் கதைக்கிறது. ஆனால் முதல்ல நான் நினைக்கிறேன், இந்த வெளியுலக தொடர்புகள்ல போய் எங்களோட பத்திரிகையாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் இழப்புகளை பதிவு செய்யறது அல்லது ஆவணப்படுத்துறது, அது பற்றிய விடயங்களை யுனெஸ்கோவுக்கோ யுஎன்னுக்கோ எந்த வெளியுலக அமைப்புகளுக்கும் அதை அறிவிச்சு அதில் ஒரு பதிவு செய்ததாக இருந்தால், நான் நினைக்கிறேன் வெளிநாட்டை மையமாக கொண்ட எங்களோட தமிழ் ஊடகங்களால் தான் செய்ய வேணும். இங்கிருந்து கன பேர் போய் அசைலம் பெற்றிருக்கிறார்கள், உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பாதிக்கப்படாதவர்களும் அசைலங்களை பெற்றிருக்கிறார்கள். பாதிக்கப்படாதவர்கள் அசைலங்களை பெற்றாலும் கூட அவர்களுக்கு இங்கே எல்லாமே தெரியும். ஆகவே அவர்களும் அதுக்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும். அது இங்கிருந்து செய்வது என்பது என்னை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு விடயம். ஆனால் நாங்கள் இங்கே செய்கின்ற விடயம் என்னென்றால், குறிப்பாக கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் டென்மார்க்கிலிருந்து டென்மார்க் வெளியுறவு அமைச்சிலிருந்து ஒருவர் வந்திருந்தார் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பற்றிய ஆய்வுகள் செய்வதற்காக. அதில் தமிழ் ஊடகங்கள் சார்பாக என்னை அழைத்திருந்தார்கள். நான் டென்மார்க் தூரத்துக்கு போய் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் அங்கிருந்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தேன். சகல விடயங்களையும் கொடுத்திருந்தேன். அவருக்கு நான் சொன்ன ஒரு விடயம், இங்க ஊடகம் 2ஆக பிரிஞ்சு இருக்குது. ஒன்று தமிழ் ஊடகம், சிங்கள ஊடகம். இன்னும் ஒரு வகை இருக்குது ஆங்கில ஊடகம். அந்த ஆங்கில ஊடகம் சிங்கள ஊடகத்துக்கெல்லாம் நிக்குது. இப்ப தமிழர்களுக்கு ஒரு ஆங்கில ஊடகம் இல்லை. இப்ப தமிழ்நெட் வந்து கொண்டிருந்தது, அது இப்ப இல்லை. அதை விட தமிழர்களால் இயக்கப்படுகிற ஆங்கில ஊடகங்கள்னு சொல்லி இல்லை. இப்ப நாங்கள் சில ஆங்கில ஊடகங்கள் எழுதுறோம், ஆனா ஒரு வரையறையோட எழுதுறோம், முழுமையா எழுத இல்லாது. இப்ப தமிழர்களுடைய ஆங்கில ஊடகமாக இருந்தால் நாங்கள் இப்ப தமிழ் ஊடகங்கள் எழுதுற மாதிரி முழு உரிமையோடு எழுதலாம். ஆனால் இப்ப சிங்களவர் நடத்துகின்ற ஆங்கில ஊடகங்களுக்குள்ள அல்லது வெளிநாடுகளுடைய ஆங்கில ஊடகங்களுக்கு நாங்கள் கருத்து எழுதாக இருந்தால் எங்களை டேர்ம்ஸ்கள் வெட்டுப்படுது. இப்ப நான் எக்ஸாம்பிளா சொன்னால், இப்ப ஈழம் தமிழ்ஸ் என்று நான் எழுதினால் அது ஈழம் தமிழ்ஸ் என்று வெட்டுப்பட்டு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் என்று போடுகிறார்கள். இப்ப நார்த் அண்ட் ஈஸ்ட் என்று எழுதினால் நார்த் என்று தான் எழுதுகிறார்கள், ஈஸ்டை விழுகிறார்கள். ஆக இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் அங்கே அவர்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டியிருந்தேன். அப்ப இதான் அங்க பிரச்சனை. அப்ப இங்க சிங்கள ஊடகங்கள் ஒரு பகுதியாகவும் தமிழ் ஊடகம் ஒரு பகுதியாகவும், அதே தமிழ் ஊடகவியலாளர்களையும் தமிழ் ஊடகங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் இந்த விடுதலை புலிகளோடு இணைஞ்சு பார்க்கிறது. இப்ப தமிழ் ஊடகவியலாளர் கொல்லப்பட்ட அவர் ஒரு புலி ஜேர்னலிஸ்டாக தான் எல்இடி ஜேர்னலிஸ்டாக தான் பார்க்கிறது. அப்படியான மென்டாலிட்டியோட தான் இந்த சிங்கள தரப்பு இருக்குது. ஆக இந்த பாசன விதானக்கு மற்றும் இந்த அத்துல போன்ற சில மஞ்சுள வடிவத்தின போன்ற சில இந்த சிங்கள ஊடகங்களால் தவிர தற்போது அசைலம் அடித்திருக்கிறார்கள், வெளிநாட்டில் தங்கி தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அந்த 2-3 பேர் தவிர இங்க இருக்கக்கூடிய எல்லா சிங்கள ஊடகவியலாளர்களுமே தமிழ் ஊடகத்தை ஒரு பிடிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு எல்டிடி வாய்ஸாக ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு பண்போடு இருக்கிறார். ஆகவே இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றேன். அதே போல நேபாளத்தில் இருந்து ஒருவர் வந்திருந்தார் ஆய்வு செய்வதற்காக. அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு ஆய்வை செய்கின்றார் இந்த இலங்கையின் ஊடக நிலைமை தொடர்பாக. கிட்டத்தட்ட நான் அதற்கு 3 நாட்கள் விளக்கம் அளித்து அதை விட மேலதிகமாக எழுதியும் கொடுத்திருந்தேன். அதை கொண்டு சென்றார்கள், ஆனால் எங்கே பதியப்பட்டது எனக்கு தெரியாது.
ஆகவே இந்த தமிழ் ஊடகவியலாளருடைய பாதிப்புகள் என்பதை நாங்கள் பதிவு செய்வதற்கு ஒரு மெக்கானிசம் ஒன்று தயாரிக்கத்தான் வேண்டும். ஆனால் அது இங்கிருந்து செய்வது என்பது சாத்தியப்படக்கூடியது அல்ல. ஏனென்றால் நான் இங்கிருக்கக்கூடிய பிரச்சனை சொல்லுகின்றேன். இங்கு தமிழ் ஊடகம் என்று எடுத்தால் தமிழ் ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். ஆனால் ஊடக நிறுவனங்கள், இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லப்படுகிற பிரதான ஊடக நிறுவனங்களினுடைய அந்த கட்டுப்பாடுகள் அல்லது அவர்களுடைய சில புறக்கணிப்புகள் அல்லது அவர்கள் சில விரும்பாமல் அவர்களிடம் சில பொலிசிகள் இருக்கும், சில கொள்கைகள் இருக்கும். அவைகளும் அங்கே ஒரு கட்டுப்பாடாக இருக்கின்றன. ஏன்னால் அவர்களுக்கு அது வர்த்தக நிறுவனம். ஆகவே எங்களுடைய இந்த செயற்பாடு அவர்களுடைய வர்த்தக நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அச்சம் இந்த தமிழ் ஊடக முதலாளிகளுக்கு இருக்கின்றது, எல்லோருக்கும் அல்ல. ஆகவே அதன் காரணமாகவும் இந்த விடயங்களை செய்ய முடியாதவர்களும் இருக்கிறது. இப்ப மிக சமீபமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். பிரான்ஸ்ல இருந்து RSF எடுத்தது, எனக்கு தான் எடுத்தார்கள். அவர் நேரடியாக கதைக்க வேண்டும் என்று. அவரோ கதைப்பதாக சொல்லிவிட்டு பிற கதைக்கையில் போன் எடுத்து ஆன்சர் இல்லை. அப்ப எனக்கு எடுத்து முறப்பட்டார்கள். அப்ப நான் அவருக்கு எல்லாமே சொன்னேன், இதுதான் பிரச்சனை. அவர்களுக்கு உங்களோடு கதைக்க முடியாது என்றால் அவர்கள் உங்களையும் நம்ப முடியாது. நீங்கள் எங்கே கொண்டே தகவலை கொடுப்பீர்கள் என்று அவளுக்கு தெரியாது. ஏனென்றால் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விடயம் இளைஞர் சங்கத்துக்கு வருகுது. அது மாதிரி ஆசிரியர், ஒரு பத்திரிகை ஆசிரியர். ஆகவே இதான் நிலைமை. அப்ப என்னை கதைக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவருக்கு நடந்த விசாரணை நான் கதைக்க முடியாது. நான் தகவலை தருகிறேன் கூறிவிட்டு அவருக்கு நடந்த விசாரணைகள் ஏன் நடந்தது, என்ன பின்னணி என்ற தகவலை மட்டும் நான் அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டாக கொடுத்திருந்தேன். ஆகவே இதுதான் நிலைமை. ஆகவே இந்த நிலைமைக்குள்ளே நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு அங்கே பதிவு செய்கின்ற, அங்கே தகவலை கொடுக்கின்ற விடயங்களிலே மிக மிக பாதிப்புகள் இருக்கின்றன. அத்தோடு இந்த வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு முன்பதாக இருந்தால் யுனெஸ்கோவா இருக்கலாம் அல்லது UN இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய வேறு RSF கூட இருக்கலாம். இப்ப கொழும்பில் வந்து ஒரு கருத்தரங்க வைத்தால் கூட சிங்கள ஊடகங்களை தான் அழைக்கிறார்கள் பேசுவதற்கு, எங்களை அழைப்பதில்லை. இந்த கொழும்பில் நான் இருப்பதன் காரணமாகவும் கொழும்பில் நான் கொஞ்சம் சிங்கள ஊடகங்களோடு சேர்ந்து பழகுவதன் காரணமாக சிலவர்களை இன்னும் அழைப்பார்கள். ஆனால் பெரும்பான்மையாக சிங்கள ஊடகங்களால் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே இது மிக தவறு. இதை நாங்கள் எங்கே போய் சொல்லுவது, யாரிடம் சொல்லுவது? இங்கே இருக்கக்கூடிய தூரங்களுக்கு நாங்கள் அதை கருத்தாலும் கூட அவர்கள் கேட்பார்கள். ஆனால் நடவடிக்கையை பார்த்தால் அது சிங்கள ஊடகங்களோடு சேர்ந்துதான் போகும். அப்ப இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கை அரசு என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அந்த அரச கட்டமைப்பு அதற்கான செட்டப்பை செய்து கொடுக்குது. சிங்கள ஊடகங்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய விடயங்கள், இலங்கையில ஊடகத்துறைக்கு பாதிப்பு என்றால் சிங்கள ஊடகத்துக்கு தான் பாதிப்பு என்ற முறையிலான விடயங்களை எல்லாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிஸ்டமேட்டிக் அந்த மெக்கானிசத்தை உருவாக்கி கொடுக்கிறார்கள் இந்த இலங்கை அரசு என்ற கட்டமைப்பு. இந்த வெளியுறவு சேவை, இந்த டிப்ளமேட் சர்வீஸ், ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்கிற டிப்ளமேட் சர்வீஸ் அதற்கான கட்டமைப்பை செய்து கொடுக்குது. ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு அரசு என்ற கட்டமைப்பு இல்லை. 2009க்கு மேல அப்படி கட்டமைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி கட்டமைப்பு இல்லை. அப்ப அதுக்கு பிறகு இருக்கிற இந்த தமிழ் தேசிய கட்சிகள்ல எந்த ஒரு கட்சியும் அதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்யல. இப்போ உதாரணமாக சில கட்சிகள் செய்யலாம். ஒரு NGO மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி அல்லது அமைப்பு உருவாக்கி அதன் மூலமாக இந்த ஊடகவியலாளர்கள் மற்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வேறு யுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனைகளை எப்படி வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஆவணப்படுத்துவது அல்லது விளங்கப்படுத்துவது விடயங்களை அவர்கள் நிச்சயமாக அந்த ஒரு அரசியல் கட்சி என்ற அந்த தத்துணியோடு செய்ய முடியும். ஆனால் அவர்களோ அதை செய்வதே இல்லை. அவர்களுக்கு தங்களுடைய தேர்தல் இலக்கு மாத்திரம்தான் அங்கே நோக்கம். தங்களுடைய நாடாளுமன்ற ஆசனத்தை கைப்பற்றுவது, அடுத்த மாகாண சபை தேர்தலில் பங்கு பெற்றுவது, இப்ப ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கிறதுலாம் அவருடைய கவனம் முழுக்க போகுது. அப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் என்ற வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்கள் அவருடைய அரசியல் விடுதலை என்ற உணர்வு, அதற்காக எழுதி கொண்டிருந்த ஊடகவியலுடைய பாதிப்பு, இன்றைக்கும் உயிரோடு வேலை செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்துறை எப்படி பாதிக்கப்படுது, தமிழ் ஊடகவியல் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய வருமானம் என்ன, அவருடைய குடும்ப பிரச்சனை என்ன என்ற எந்த ஒரு ஆய்வுகளுமே இல்லை, எந்த ஒரு கவனமும் அவர்களிடம் இல்லை. ஆக நாங்கள் ஒரு இப்ப தமிழ் ஊடகவியலாளர் அமைப்பு இருக்குது, நாங்க வச்சுக்க நானும் பாரதியனும் இருந்தோம். இப்ப நானும் அதில் இல்லை என்றால் பொருட்படுத்திருக்கிறது இன்னும் ஒருவர். அவர் ஒரு பிரதான ஊடகத்துல வேலை செய்கிறார். அப்ப அவருக்கு அந்த பிரதான ஊடகத்தின கட்டுப்பாட்டை மீறி இங்கால வர முடியாமல் இருக்கு. செயலாளராக இருப்பவரும் இன்னொரு பிரதான ஊடகத்துல பணியாற்றுகிறார். அப்ப அவருக்கும் அந்த பிரதான ஊடகத்தின கட்டுப்பாடு விட்டு இங்கால வர முடியாமல் இருக்குது. அல்லது அந்த பிரதான ஊடகத்தின கட்டுப்பாட்டை தாண்டி வந்து அவர்களால் பணியாற்ற முடியாமல் இருக்குது. இப்ப இதுல நானும் பாரதியன்னா கொஞ்சம் விதிவிலக்காக கஷ்டப்பட்டு பணியாற்றி செய்த வேலைகள் தான் இப்ப கொஞ்சம் போய் சேர்ந்திருக்கு வெளிநாடுகளுக்கு. ஆகவே இது ஒரு மிக கடினமான பணிதான். பொஸ்கோ சொன்ன விடயங்களோடு உடன்படுகின்றன. ஆனா பொஸ்கோ சொன்ன விடயங்களை சரியாக செய்து கொண்டு போவோமாக இருந்தால் அது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய
அதாவது இங்கிருந்து பாதிக்கப்பட்டு வெளிநாடுகள் இருக்கின்ற தமிழ் ஊடகவியலாளர்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அங்குள்ள சில தமிழ் ஊடகவியலாளர்களும் அங்குள்ள சில சிங்கள ஊடகவியலாளர்கள் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். ஆனால் எந்த தூரத்துக்கு தமிழ் ஊடகவியலாளுடைய பாதிப்புகள் அங்கே போய் பதியப்படுகின்றன எனக்கு தெரியாது. ஆனால் வாசன விதாலைக்கோடு எனக்கு நல்ல தொடர்பு இருக்கின்றது. அவருக்கு முழு விடயம் தெரியும். அவர் இங்கே கொழும்பில் இன்னொரு பணியாற்றியவர். அவர் பல விடயங்களை பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் அது போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு விரிவான கலந்துரையாடல் நடத்த வேண்டும். அதற்கான ஒரு மெக்கானிசம் தயாரிக்கப்பட வேண்டும். அது அநேகமாக நான் நினைக்கிறேன் புலம்பெயர் நாட்டில் இருந்தால் அது செய்யப்பட வேண்டும். இலங்கையிலிருந்து அல்லது கொழும்பிலிருந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. என்னை போன்று 1 பேர் 2 பேர் சில விடயங்களை பேசுகின்றோம், செய்கின்றோம். அது பதியப்படுகின்றது. ஆனால் ஒரு 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 கட்டமைப்பாக அது இல்லை என்பது ஒரு குறைபாடுதான். யாழ்ப்பாணத்திலே ஊடக அமைப்புகள் இருக்கின்றன. வடகிழக்கிலே பல ஊடக அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஊடக அமைப்புகளுக்கும் வெளிநாடுகளோடு இது தொடர்பும் இல்லை. ஊடக பயிற்சிக்கு வருவார்கள். அது நான் தான் அந்த பயிற்சியை கூடுதலாக செய்கிறது. அங்க போய் சில விடயங்களை சொன்னாலும் அது பதியப்படும். ஆனால் அது ஆவணமாக செய்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் அங்கே இருக்கக்கூடிய ஊடக அமைப்புகளிடம் இல்லை. ஏன்னா அவர்கள் அதுக்கான வசதிகள் இல்லை. அவர்களுக்கு செய்யக்கூடாது இல்லை. அவருக்கு விருப்பம் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறை இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த வசதி இனங்கள் இருக்கின்றன. அவர்கள் பணியாற்றுகின்ற ஊடகங்கள் அங்கே கட்டுப்பாடு விதிக்கின்றன. அவர்கள் பணியாற்றுகின்ற ஊடகங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான பல பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக ஒரு கட்டமைப்பாக சேர்ந்து இயங்க முடியாத இருக்கின்றது. ஆனால் சிங்கள ஊடகத்திற்கு அப்படி அல்ல. அரசு என்ற அந்த கட்டமைப்பு அந்த வசதியை செய்து கொடுக்கின்றது. வெளிநாடுகளுக்கு அநேகமாக ஸ்காலர்ஷிப்புக்கு போறார்கள். அதிகமாக சிங்கள உதவியாளரும் போறார்கள். முஸ்லீம் உதவியாளரும் போறார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த அரசு என்ற கட்டமைப்பு அங்கே சப்போர்ட் பண்ணுது. தமிழ் உதவியாளர் மிக மிக குறைவு. குறிப்பிட்ட வெளிநாட்டு நிறுவனம் பெயர் சொல்லி தமிழர்களையும் 2 பேரை அனுப்புங்கள் என்றால் எனக்கு கோல் பண்ணுவாங்க. என்ன கொழும்பில் நான் தான் இருக்கின்றேன். அப்ப அல்லது பாரதி என்னாக்கு கோல் பண்ணுவாங்க. அப்ப நாங்கள் கொடுக்குற ஒரு 1-2 பேரை வச்சுக்கோனா கூட்டிட்டு போவார்கள். அவர்களுக்கு அங்கே மொழி பிரச்சனை இருக்கும். ஆகவே இப்படியான சிக்கல்கள் இருக்கின்றன. ஆகவே இவற்றை நான் நினைக்கின்றேன் இன்றைய அந்த உரையாடலுடைய ஆரம்பத்திலே பொஸ்கோ சொன்ன விடயங்களையும் இப்போது நான் சொன்ன இந்த தடைகளையும் எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்கு ஏற்ப ஒரு மெக்கானிசத்தை தயாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நினைக்கிறேன் ஃபாதர் வெளியிருக்கு. ஃபாதர் இல்லாட்டி இது மேல நீங்க யோசனை பண்றீங்களா? மன்னிக்கணும் பஸ்கோ, வீடியோல வரையலாது வெளியே நிற்கிறேன். பார்க்கலாம். ஃபாதர் இருந்தவர் நானே. சரி, நாங்க அடுத்த ஸ்பீக்கருக்கு போவோம் அப்ப பஸ்கோ. ஆமா ஆமாம், நீங்க அடுத்த சிவானனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இது அந்த வகையில் மன்னிக்கணும், நான் இந்த காணொலியில் வர முடியாம இருக்கின்றேன், வெளியில இருக்கின்றேன். அந்த வகையில் அடுத்ததாக மன்னிக்கணும், ஃபாதர் குழந்தை வடிவேல் துண்டிக்கப்பட்டிருக்கிறார். திரும்ப உணவு வேற நினைக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது மூத்த பத்திரிகையாளர் சிவராமகிருஷ்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அழைக்கின்றேன். நன்றி சிவானன். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க பாஸ்கோ. நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, இப்ப நிக்சன் களத்துல இருந்து நிக்சன் சொன்னதை கேட்டோம், பாரதி சொல்றதையும் கேட்டுடுவோம். கேட்டுட்ட பிறகு நான் என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறது அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பாரதி, ஏன்னா அங்கதான் களத்துலதான் என்னென்ன நெருக்கடிகள், எப்படியான சூழல்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை கேட்டா எனக்கு தெரிஞ்ச வகையிலயோ அது என்ன பண்ணலாங்கிறத நான் ஒரு சம்மப்புல சொல்லாம என்னுடைய அபிப்பிராயம். விமல், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நான் நினைக்கிறேன் அதுதான் சரியா இருக்கும். பாரதி ஐயாவை பேச விட்டு நாங்க அவர்கிட்ட இருந்து, ஏன்னா களத்துல அவர் எதிர்கொள்ள நெருக்கடிகள் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய என்னுடைய சிற்றறிவு அனுபவத்துக்கு ஏற்ற வகையில் ஏதாவது ஆலோசனைகள் கருத்துக்கிறதா சொல்லலாம். நன்றி. அந்த வகையில் பாரதி ஐயா எங்களோட இணைந்திருக்கின்றார். தயவு செய்து பாரதி ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்குமாறு பொஸ்கோவை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அவர் பாரதி ஐயா மட்டும்தான் தெரியும். அந்த வகையில் பாரதி ஐயாவை ஒரு அறிமுகப்படுத்தி அதை ஆரம்பிக்க வைக்கலாம். பாஸ்கோ. ஆமா, நான் பாரதியன் பேசுங்க.
ஒரு அறிமுகம் கொடுங்களேன், யார் அப்படி என்று. ஆமாம் ஆமாண்ணா. மன்னிக்கவும், ஃபாதர் வந்து அவர் டவர் கிடைக்க இல்லையா. பாரதி அண்ணா வந்து கடந்த 85ஆம் ஆண்டிலிருந்து தினக்குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி இங்க மட்டும் ஜெனிவா மட்டும் வந்து மனித உரிமை கவுன்சிலை வந்து டைரக்டா கவர் பண்ணியிருக்கிறார். அப்ப அதனால சில நினைக்கிறேன் இன்னும் ஸ்ட்ராங்கா அவரால் இப்போ இந்த மனித உரிமை மெக்கானிசம் பற்றியும் கொஞ்சம் அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நன்றி பாரதி அண்ணா, நீங்க இதை கதைங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பொஸ்கோ அவர்களும் நிக்சன் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த கருத்துக்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவா இருக்கின்றன. உண்மையில இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் இலங்கையில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்கொள்ள போகின்ற பிரச்சனைகள் போன்றவற்றை கையாள்வதற்கு ஒரு சர்வதேச ரீதியான ஒரு மெக்கானிசம், ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது நிச்சயமாக தேவை. நிக்சன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அது இலங்கையில இருந்து உருவாக்கப்படாமல் வெளிநாடு ஒன்றில் இருந்து உருவாக்கப்படுவதும், வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எங்களுடைய ஊடகவியலாளர்கள் அது உருவாக்கப்படுவதும் பாதுகாப்பானதாகவும் சர்வதேச ரீதியாக அந்த பொறிமுறை ஊடாக பல்வேறு செய்திகளை கொண்டு செல்வதற்கும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் அது பெருமளவுக்கு உதவியாகவும் இருக்கும். அதே வேளையில இந்த களத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நாட்டுல கொழும்பிலேயோ மட்டக்களப்பிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ இருக்கக்கூடிய அவர்களை போன்றவர்கள் இந்த விடயத்தில் பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக பல்வேறு, அதாவது தகவல்களை தருவது, இருந்து தகவல்களை திரட்டுவது போன்றவற்றை அவர்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை இணைத்துக் கொண்டு புலம்பெயர்ந்த தமிழ் ஊடகவியலாளர்களால் இவ்வாறான ஒரு பொறிமுறை உருவாக்கப்படலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. உள்நாட்டை பொறுத்தவரையில இந்த விசாரணை ஒன்று நடைபெறும் என்பதில் நம்பிக்கை வைக்க முடியாத நிலைமைதான் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி என சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேனா இணைந்த அரசாங்கம் அமைக்கப்பட்ட போதும் பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அந்த கடந்த காலங்களில் கொல்லப்பட்ட 43 ஊடகவியலாளர்களுடைய படுகொலை தொடர்பாக எந்த விசாரணை நடைபெறாத இருந்த நிலைமையில, அதாவது இந்த குற்றவாளிகள் பொறுப்பு கூறாமல் அவர்கள் தொடர்ந்து தப்பித்துக் கொண்டு, சட்டத்திலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு அவர்களுக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நிலைமையில 3 ஊடகவியலாளர்கள் மீதான விசாரணைகளுக்கு மட்டும்தான் அவர்கள் இணக்கம் தெரிவித்து மீண்டும் ஒரு விசாரணையை ஆரம்பித்திருந்தார்கள். வசந்த விக்ரமசிங்க மற்றது பிரகித் எக்னலிய கூட, அதாவது இந்த கார்ட்டூனிஸ்ட், வரும் இன்னொருவருடைய கொலை சம்பந்தமாக மட்டும்தான். அதாவது 3 பேருமே சிங்கள ஊடகவியலாளர் என்ற முறையில அந்த கொலைகள் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அந்த விசாரணைகள் கூட ஒரு கட்டத்துக்கு மேல் செல்லவில்லை. ஒரு கட்டத்துக்கு சென்ற நிலைமையிலே அது நிறுத்தப்பட்டு விட்டது. அவ்வாறான ஒரு சூழ்நிலை இலங்கையில காணப்பட்டது. அதாவது இந்த படுகொலைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் தெரியும், ஏதோ ஒரு வகையில இராணுவத்தின் புலனாய்வு பிரிவோடையோ அல்லது வேறு ஒரு அரசாங்கத்தினுடைய புலனாய்வு பிரிவோடையோ சம்பந்தப்பட்டவர்கள். அதே வேளையில தமிழ் ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில தமிழ் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர்கள் அல்லது விடுதலை புலிகளின் சார்பில் செயற்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்து தான் சிங்கள பகுதிகளில் முன்வைக்கப்பட்டிருந்தது. சிங்கள மக்கள் மத்தியிலேயும் அவ்வாறான ஒரு எண்ணம் தான் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த நிலைமையில அவர்கள் மீதான கொலைகள் தொடர்பாக விசாரணை நடத்தி ஒருவரை குற்றவாளியாக காட்டுவது என்பது சிங்கள மக்களுக்கு செய்யப்படும் ஒரு துரோகமாக கருதப்படும் என்ற ஒரு நிலைமையில அந்த தொடர்பான விசாரணைகளை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கூட 2015 வந்த அந்த நல்லாட்சி அரசாங்கம் கூட கையில் எடுக்கவில்லை. ஊடகவியலாளர்கள், அதாவது 8 ஊடக அமைப்புகளின் பிரதிகளை அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க சந்தித்திருந்தார். அந்த நேரத்தில் முக்கியமாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கையாக இது இருந்தது. அவர் அதனை ஏற்றுக்கொண்டார். தமிழ் ஊடகவியலாளருடைய கொலைகள் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்படும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். இருந்த போதிலும் அதற்கான எந்த ஒரு செயற்பாடுகளும் அவரால் முன்னெடுக்கப்படவில்லை. அதுக்கு பிரதான காரணம் விடுதலை புலிகளை கொண்டவர்கள், அதாவது படையினர் அல்லது புலனாய்வு பிரிவினரை குற்றவாளி கொண்டு நிறுத்துவது என்பது சிங்கள மக்கள் மத்தியில தம்மை அந்நியப்படுத்திவிடும் அல்லது தங்களை ஒரு தேச துரோகிகளாக காட்டிவிடும் என்ற ஒரு அச்சம் அரசாங்க தரப்பில் இருந்தது. இப்போதும் அந்த அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. இதுல இருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், உள்நாட்டில் இது தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் நடைபெறப் போவதில்லை என்பதுதான். நியாயமான நீதியான எந்த ஒரு விசாரணைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு கட்டத்திலுமே இணங்காது. அவ்வாறு இணங்குவதாக காட்டிக்கொண்டாலும்
ஒரு கட்டத்துக்கு மேல் அதனை வேறு திசைக்கு திருப்பதான் அவர்கள் முற்படுவார்கள். அந்த நிலைமை காரணமாக நாங்கள் நிச்சயமாக ஒரு சர்வதேச ரீதியான விசாரணைக்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்பது முக்கியமானது. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஜெனீவாவில் இது சம்பந்தமான சில பொறிமுறைகள் இருக்கின்றன. சர்வதேச ரீதியாக சில விஷயங்களை நாங்கள் கையாளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமைகளை கையாண்டு நாங்கள் ஊடகங்களுக்கு எதிராக செய்யப்பட்டுள்ள ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல்கள், படுகொலைகள் போன்றவற்றில் சம்பந்தப்பட்டவர்களை ஏதோ ஒரு வகையில் சட்டத்தில் நிறுத்த முடியும். அல்லது ஏற்கனவே சில போர் குற்றங்களில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்ற சில படையினருக்கு எதிராக சில நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கருப்பு பட்டியலில் இடப்பட்டிருக்கின்றார்கள். அது போன்ற ஒரு நிலைமையாவது ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை சர்வதேச சமூகத்தில் முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாகத்தான் அந்த ஊடகவியலாளர் கொல்லப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நியாயம் கிடைக்கும் என்பதுடன் அந்த கொலைகளை செய்து போட்டு குற்றவாளிகளாக சாதாரண மக்களாக இன்று நாட்டில் நடைமாறி திரிபவர்களை கட்டுப்படுத்த முடியும். அதாவது எதிர்காலத்தில் கூட அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இதனை விட்டு பொஸ்கோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். கூடுதலாக சிங்கள ஊடகவியலாளர்கள் பெருமளவுக்கு சர்வதேச அரங்குகளில் கதைக்கின்றார்கள், பேசுகின்றார்கள் என்று. அதில் ஒரு அளவுக்கு உண்மையும் இருக்கின்றது. உள்நாட்டை பொறுத்தவரையில சிங்கள ஊடக அமைப்புகள், குறிப்பாக ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் போன்றவை பலமாக இருக்கின்றன. சர்வதேச ரீதியாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகள் செயற்படுகின்றார்கள் அல்லது அவர்களுக்கு ஆதரவான அமைப்புகள் அல்லது ஆதரவானவர்கள் சர்வதேச ரீதியாகவும் பலமான முறையில் செயற்பட்டு வருகின்றனர். ஆனால் தமிழ் ஊடகவியலாளரை பொறுத்தவரையில அந்த அளவுக்கு பலமான அமைப்பு இல்லை. ஏற்கனவே இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக பலமாக செயல்பட்டு வந்திருந்தது. இந்த போதிலும் கூட அண்மை காலத்தில் அதன் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பலமாக இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க விடயம். தமிழ் ஊடக அமைப்புகளை, ஊடகவியலாளர்களையும் ஓரளவுக்கு மேல் பலப்படுத்துவதன் மூலமாக, அதுவும் சர்வதேச ரீதியாக செய்யப்படலாம், பலப்படுத்துவதன் மூலமாக அந்த நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தலாம். உள்நாட்டு அவ்வாறான நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அதே வேளையில அந்த தரவுகளை திரட்டுவது, ஆவணப்படுத்துவது போன்றவற்றில் போதிய அளவுக்கு அனுபவமும் ஆர்வமும் இல்லாதவர்களாகத்தான் தமிழ் ஊடகவியலாளர் இருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு அச்சமும் காரணமாக இருக்கின்றது. மற்றது அதனை எவ்வாறு செயற்படுத்தலாம் என்பதற்கான ஒரு வழிமுறைகள் அல்லது நடைமுறைகள், அதை எவ்வாறு செய்யப்படலாம் என்பதற்கான வழிகாட்டுதல் கூட அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது. சர்வதேச ரீதியாக அனுபவம் பெற்றிருக்கக்கூடியவர்களான பொஸ்கோ போன்றவர்கள் அதற்கான ஒரு நடைமுறை அல்லது வழிமுறையை காட்டுவார்களாக இருந்தால் அதன் அடிப்படையில இங்கிருந்து தகவல்களை திரட்டி அதனை ஆவணப்படுத்தி சர்வதேச ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயற்படுவது அவசியம் என்பதால் என்னுடைய கருத்து. இதற்கு ஏற்கனவே 2 பேச்சாளர்கள் சொன்னது போல சர்வதேச ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் பலவற்றை செய்யலாம். அதற்கு இலங்கையில் இருந்து கொண்டு நாங்கள் கூட மறைமுகமான முறையில வெளிப்படையாக சிலதை செய்வது, இங்கிருந்து செய்வது ஆபத்தானது என்பது உங்களுக்கு தெரியும். மறைமுகமான முறையில் அதற்கான உதவிகளை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி தோழர், மிக தெளிவாக சொன்னீங்க. எப்படி ஐநாவுடைய பொறிமுறையில் நாம் ஊடகம் செயல்பட முடியும், அது குறிப்பாக நீ இலங்கையிலிருந்து எவ்வாறு போஸ்கோ சாரோடு இணைந்து பணியாற்ற முடியும் என்பதை தெளிவாக நீங்கள் முன்வைத்தீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய உரைக்கும் உங்களுடைய உற்சாகத்திற்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த ஐநாவில் இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உரையை தந்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நான் கூப்பிடுவது, பேசுவதற்கு நான் அழைப்பது தோழர் சிவா அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய தமிழக மண்ணிலிருந்து எப்படி பங்களிப்பு செய்ய முடியும், ஒரு ஊடகவியலாளராக இருந்து எப்படி பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை தன்னுடைய கருத்துக்கள் வழியாக எடுத்து ஏம்புவதற்கு அன்போடு நான் அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர், அனைவருக்கும் வணக்கம். விமல், வணக்கம் அனைவருக்கும். பாஸ்கோ, நிக்சன், பாரதி போன்றவர்களுக்கு இப்போ மற்றபடிக்கு இணைந்திருக்கக்கூடிய முகம் தெரியாத முகம் அறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் கூட வணக்கம். ஏன்னா பேரை பார்க்கும்போது பலரை நான் அறிந்திருக்கிறேன், பலர் என்னை அறிந்திருக்கின்றார்கள். இப்போ பாஸ்கோவோட பிரசன்டேஷன் பார்த்ததுல நான் எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்துக்கள்ல சிலது யதார்த்த ரீதியில் செய்ய முடியுமா முடியாதா என்பதில் கேள்விகள் உள்ளன. இருந்தாலும் நான் என்னுடைய கருத்துக்களை நான் பார்த்ததை நான் பகிர்ந்து கொள்றேன்.
உதாரணமா முதல்ல பாஸ்கோ போட்ட ஸ்லைட்ல வந்து 3 ஊடகவியலாளர்களை நாம் பார்த்தோம். ஐயாத்துரை நடேசன், சிவராம், நிமல்ராஜன். இதில் 2 பேருடன் நான் மிகவும் நெருக்கமாக பழகி இருக்கின்றேன். அந்த வாய்ப்பு எனக்கு இருந்தது. 1 சிவராம், 2வது நிமல்ராஜன். நிமல்ராஜனுக்கு என்ன நடந்தது என்பது அன்னைக்கு நான் பணியில் இருக்கிறேன். என்ன நடந்தது நிமல்ராஜன் என்பது இன்றைய இளைய தலைமுறை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் பிபிசியினுடைய சிங்கள சேவைக்கு ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் இரவு அந்த தாக்குதல் நடைபெற்றது. அதே மாதிரி சிவராமுக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் தெரியும். அதை வந்து நமது ஊடகவியலாளர்கள் வந்து அறிந்திருப்பார்கள் அல்லது அறிந்திருக்கவில்லை என்றால் இளைய தலைமுறையினருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த கடப்பாடு இப்ப பாரதி, நிக்சன் போன்ற நண்பர்கள், மூத்தோர்கள் மற்றும் அனுபவஸ்தர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. ஏனென்றால் நிமல்ராஜனுடைய கொலை நடைபெற்றது அக்டோபர் 2000ஆம் ஆண்டு, சிவராம் 2005. கிட்டத்தட்ட இந்த 2 கொலைகளும் நடைபெற்று 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆக போகின்றன. அடுத்த ஆண்டு வந்தால் அதற்கு கூட இன்னும் முழுமையான ஒரு நியாயம் கிடைக்கவில்லை. இப்போ நடுவுல வந்து இப்ப பாரதி சொன்ன சில விஷயங்களை நாம் கவனத்தில் எடுக்கணும். இப்ப சர்வதேச அளவிலான விசாரணை, சர்வதேச அமைப்புகள், ஊடகங்கள் என்ன செய்கிறது? இப்போ நிமல்ராஜனுடைய கேஸ் வந்து ரொம்ப ஒரு கிளாசிக் கேஸ். ஏனென்றால் அவர் ரிப்போர்ட் செய்தது நிமல்ராஜன் வந்து கொலை செய்யப்படுவதற்கு காரணம் அவர் பிபிசிக்கு அவர் செய்தியாளராக இருந்தார். அவர் பகுதி நேர செய்தியாளராக இருந்தாலும் பிபிசிக்காக அவர் அதுவும் குறிப்பாக சிங்கள சேவைக்கான செய்தியாளராக இருந்தார். ஆனால் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அவலங்கள், படக்கூடிய விஷயங்களை பிபிசியின் சிங்கள மொழி சேவைக்கு அவர் எடுத்து வந்தார் என்கிற காரணத்தினால்தான் நிமல்ராஜன் வந்து அவர் கொலை செய்யப்பட்டார் அல்லது அவருக்கு மரணம் சம்பவித்தது. அப்பொழுது அதற்கு தார்மீக பொறுப்பை ஏற்பதற்கு கூட நாங்கள்லாம் பணியாற்றிய இந்த பிபிசி நிறுவனம் முன் வரவில்லை. அப்பொழுது இது குறித்த மிகப்பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்றது, உள்ளக விவாதங்கள் நடைபெற்றன. அப்பொழுது நாங்கள்லாம் ரொம்ப கடுமையா பேசிய பொழுது பிபிசி நிறுவனம் ரொம்ப ரொம்ப ஒரு மேம்போக்காக இந்த கொலைக்கும் அதாவது நமக்காக நாம் என்று சொல்லும் பொழுது அந்த பிபிசி நிறுவனத்தை நாங்கள் சொல்கிறோம். பிபிசிக்காக ஒரு செய்தியாளராக ரிப்போர்ட் செய்த ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார் என்றால் அதற்கான தார்மீக உரிமையை கூட ஏற்கிறது மறுப்பு. அப்ப பிபிசியினுடைய அந்த பணிப்பாளராக அதிலும் மிக குறிப்பாக ரொம்ப நான் வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன், அவலப்படுகின்றேன், சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய பிபிசி தமிழ் ஓசையினுடைய தலைவரும் சிங்கள சர்வீஸ் சந்தேஷினுடைய தலைவரும் அவர்கள் நமது ஊடகவியலாளரின் பால் அவர்கள் நிற்கவில்லை. அவர்கள் வந்து ரொம்ப சுலபம். ஏன்னா அவர்கள் மீதான நெருக்கடி அதிகரித்த பொழுது அவர்கள் வந்து தலைமைக்கு, அதாவது பிபிசியினுடைய தலைமை நிர்வாகம் சொன்னது என்னன்னா, he was only a part time reporter, he was not a full time reporter. நம்மளுடைய முழுமையான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முழு நேர செய்தியாளர் அல்ல. அப்பொழுது நான் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக என்னுடைய அருமை நண்பர் தான், இப்பொழுது அவரும் உயிருடன் இல்லை, மிஸ்டர் எல்மோ பெர்னாண்டோ. அவரும் ஒரு மிக மூத்த ஊடகவியலாளர், சிங்கள சேவைக்கான நிரந்தர ஊடகவியலாளராக இருந்தார் கொழும்புல. அப்பொழுது நான் கேட்டேன், வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் இஃப் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் டு எல்மோ? அதை நான் எல்மோக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் அதே நாள்ல. ஒருவேளை நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு. சோ அந்த நிர்வாக ரீதியில் அவர் பாரதியினுடைய அந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நியாயமாக இருந்தாலும் அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த பொறிமுறைகள் என்று வரும்பொழுது அவர்கள் யாருக்கு பணியாற்றினார்களோ அந்த நிறுவனங்கள் கூட, இதில் குறிப்பாக மேற்குலக ஊடகம், இதற்கு அன்றைக்கு பிபிசி ஃபாரின் ஆபீஸ்க்கு சொல்லி, பிபிசியினுடைய ஃபாரின் ஆபீஸ் இங்க இருக்கக்கூடிய, அதாவது லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்கன் அம்பாசிடரை கூப்பிட்டு ஒரு டிமார்ஷே என்று சொல்வார்கள், கூப்பிட்டு கண்டனம் தெரிவிப்பது, அதை அன்று செய்திருந்தால், உதாரணத்தை எடுப்போம். இப்ப ஜூலியன் அசாஞ்சேக்கு நடைபெற்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆட்களும் அதனை விக்கிலீக்ஸ் கேபிள் மூலமாகவும் செய்யும் பொழுது ஏன் பிபிசி போன்ற அந்த ஊடகங்கள் ஒரு சம்பிரதாய ரீதியில் கூட இந்த நிர்வாகம் ஃபாரின் ஆபீஸை கூப்பிட்டு அவர்கள் அன்று நிமலராஜனுடைய கொலையை ஃபாரின் ஆபீஸ் மூலமாக இலங்கை தூதரக தெரிவித்திருந்தால் அது 2005 சிவராம் செய்யப்படுவதற்கோ ஐயாத்துரை நடேசன் கொலை செய்யப்படுவதிலிருந்தோ காத்திருக்கலாம் அல்லது மேலும் ஓரிரு கொலைகளை தவிர்த்திருக்க கூடும். அந்த விஷயத்தில் இப்ப பன்னாட்டு ஊடகங்கள், பன்னாட்டு பொறிமுறைகள், சர்வதேச அமைப்புகள் பற்றியெல்லாம் நான் பேசும்பொழுது யதார்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை நான் சொல்கின்றேன். நிக்சன், பாரதி போன்றவர்களுடன் நான் 101% நான் உடன்படுகின்றேன். ஒரு சர்வதேச பொறிமுறை தேவை, சர்வதேச அளவிலான ஒரு அழுத்தம் தேவை. ஆனா அந்த அழுத்தத்தை யதார்த்த ரீதியில் ஏற்படுத்துவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த நடைமுறை சிக்கல்களை நாம் எப்படி தகர்த்தெறிந்து மேலே கொண்டு செல்லலாம் என்பதை நாம் ஆராய வேண்டும். அது முற்றாக நாம் புறக்கணித்து விட முடியாது. சர்வதேச ஒரு அளவில் ஒன்று தேவைதான். அதே போன்று இப்போ லசந்த விக்ரமதுங்க, பிரகத் எக்னலி குறித்து ஏன் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு 2 முக்கியமான காரணங்களை நான் பார்க்கின்றேன். சண்டே லீடரினுடைய எடிட்டராக இருந்த லசந்த விக்ரமதுங்க பெரும்பாலும் ஆங்கிலத்தில் எழுதினார்.
அது வந்து ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் தி கவர்மெண்ட். அப்போ ஒரு ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா எழுதும் பொழுது அது அரசாங்கத்தால் விருப்பப்படவில்லை. எனவே அப்ப என்னதுன்னா அந்த மொழி பாகுபாடு அங்கு வந்து விடுகிறது. அதே ஒரு தமிழ் ஊடகவியலாளரால் எழுத முடியாத ஒரு நிலை, அல்லது தமிழ் ஊடகங்கள் அல்லது தமிழ் ஊடகவியலாளர்கள் அல்லது தமிழ் மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயங்கள் எழுதப்படும் பொழுது கூட அது தேசிய அளவில் கண்டுகொள்ளப்படுவதில்லை அல்லது சென்று சேர்வதில்லை என்கின்ற ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கு. ஏனென்றால் கொழும்பிலிருந்து வெளியாகக்கூடிய சண்டே லீடர் வந்து எல்லா எம்பசிக்கும் போகுது. எல்லா எம்பசியில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக் போஸ்ட், அந்த தூதரக அதிகாரிகள் அந்த மட்டத்தில் அது பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. ஏன்னா அந்த நிக்சன் ரொம்ப சரியா சொன்ன மாதிரி அந்த மொழியினுடைய அந்த தடை இருக்கிறது இல்லையா? இப்போ நிக்சனோ இல்ல பாரதி போன்ற 1-2 நபர்கள் போய் இருக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட நம்ம ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியும் என்று பேச வேண்டும் என்று நம்மளை யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய தாய்மொழி கிடையாது. நாம் அறிந்த வகையில் நம்முடைய மொழியில் அதை சிறப்பாக முன்னெடுத்து அங்க மொழி ஒரு தடையாக இருக்கிறது. அதனாலதான் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், இது சர்வதேச அளவிற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றால் அதில் சில நெருக்கடிகள் இருக்கலாம். இதை செய்யக்கூடியவர்கள் நமது தமிழ் அரசியல்வாதிகள் தான். சில அரசியல்வாதிகளை தனிப்பட்ட முறையில் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் தொடர்ச்சியாக பன்னாட்டு ஊடகங்களுடன், பன்னாட்டு தூதரகங்களுடன் அன்றாடம் தொடர்பில் இருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரிட்டன், இந்த 5 நாட்டு, இந்தியா, இந்த நாட்டினுடைய ஊடகங்களுடன் நான் கூட்டம் முடிந்து வேணா நான் பாரதியோட நிக்சனோட அதை பத்தி அது எப்படி செய்யலாம் சொல்ல பொது வெளியில் அது சொல்வது எந்த அளவுக்கு ஏற்புடையது இருக்கும். விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள், அந்த விவாதத்திற்குள்ள நான் போகவில்லை. ஏனென்றால் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றாடம் இந்த ஊடக, இந்த பன்னாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் டிப்ளமேட்டிக் போஸ்ட் தூதரகங்களுடன் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பதை என்னால் உறுதியாகவும் கூற முடியும். என தனிப்பட்ட முறையில் நான் அவர்களிடம் பேச முடியும். அவர்கள் மூலமாக அவர்கள் பலவிதமான அரசியல் ரீதியிலான சந்திப்புகளுக்கு செல்லும் பொழுது அவர்களிடம் நாம் அட்லீஸ்ட் தமிழில் ஒரு ஸ்டேட்டஸ் பேப்பர் அல்லது ஒரு பெரிய அளவில் ஆங்கிலத்தால் மொழிபெயர்க்க முடியவில்லை என்றாலும் ஒரு குறிப்பாக ஒரு புல்லட் பாயிண்ட்ஸை போட்டு, ஐயா நீங்கள் நாளை சுவிஸ் தூதரகத்தை சந்திக்கிறீர்கள் கேள்விப்படுகின்றோம், நாளை நீங்கள் அமெரிக்க தூதரை சந்திக்கின்றீர்கள், இந்த எங்கள் சார்பாக இந்த ஒரு மனு அல்லது அந்த 2 பேப்பரை நீங்கள் அங்கு கொடுத்து விட முடியுமா? அடுத்த கட்டமாக அவர்கள் எங்களுடன் கூப்பிட்டு உரையாட விரும்பினால் நாங்கள் நேரில் சென்று அவர்களுக்கு விடயங்களை எடுத்து சொல்ல தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு பொறிமுறையை அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஊடகவியலாளர்கள் செய்திருக்கலாம். அதை செய்திருக்கிறார்களா என்று தெரியாது, செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஒரு உபாயமாக முன்னெடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக அடிக்கத்தான் இந்த அம்மியும் நகரும் என்கின்ற கதையாக நமது ஆட்கள், அதே போன்று சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட ஓரளவிற்கு ஒரு நடுநிலையான சிந்தனை கொண்ட சில அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதாவது ஒரு இனத்வேஷம் அற்று ஓரளவிற்கு, முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஒரு நடுநிலை தன்மையுடன் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தமிழ் மக்களாகட்டும், தமிழ் ஊடகங்களாகட்டும், தமிழ் ஊடகவியலாளர் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடைய சில சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். அவர்களிடம் தொடர்பு கொண்டு பார்க்கலாம். அதாவது அனைவருமே ஒரு அதி தீவிர ஒரு பேரினவாத கொள்கையை கொண்டவர்கள் என்று ஒதுக்கிவிட முடியாது. ஒரு சிலர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய தொடர்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ நிக்சன், பாரதி 2 பேருமே சொன்னது வந்து மெக்கானிசம் ஃபார் பிரிங்கிங் அவுட் தி இஷ்யூஸ் ஆஃப் தமிழ் ஜேர்னலிஸ்ட். அதாவது தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்கின்ற அந்த நெருக்கடிகளை சர்வதேச ரீதியிலான பொறிமுறையை கொண்டு வரலாம். அப்படின்னா அந்த பொறிமுறையை எங்கிருந்து நாம் கொண்டு வருவது? புலம்பெயர் தேசத்திலிருந்து கொண்டு வருவது என்றால் எந்த அமைப்பின் மூலமாக கொண்டு வருவது? அந்த கேள்விக்கு, அடிப்படை கேள்விக்கு நாம் அனைவரும் உட்கார்ந்து அதற்கான ஒரு விடையை தேடியாக வேண்டும். அந்த அமைப்பு, ஏன்னா எல்லாத்துக்குமே யூஎனுக்கு போறது, எல்லாத்துக்குமே மற்ற அமைப்புகளுக்கு போவது என்பது யதார்த்த ரீதியில் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த பலனை அளிக்காது என்று நாம் கருதுகின்றேன். இப்போ பன்னாட்டு ஊடகவியலாளர்கள் விஷயத்தில் இப்ப RSF போன்ற அமைப்புகளோ இல்ல பிரசல்ஸில் இருந்து செயல்படுகின்ற IFJ, இப்ப நானும் முதல்ல ஒரு உறுப்பினர் நேஷனல் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்ல ஒரு மெம்பரா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி யூ பிகம் எ மெம்பர் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன், IJF-ல. அது மாதிரி இலங்கையில நான் பாரதி மற்றும் நிக்சனை நோக்கி கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்னுடைய புரிதலுக்காக தான் கேட்கிறேன்.
ஏன் ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட்டும் தமிழ் மீடியா மூவ்மெண்ட்டும் போர்க்காலத்தில் கூட சிறப்பாக செயல்பட்ட இந்த அமைப்புகளை நானெல்லாம் கூட அவர் கூட இணைந்து செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கும்போது ஏன் இப்பொழுது அந்த ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட்டும் தமிழ் மீடியா மூவ்மெண்ட்டும் செயல்பட முடியாததற்கான காரணம் என்ன? எப்படியான நெருக்கடிகளை அல்லது இயலாமைகளை நீங்கள் எதிர்கொள்கின்றீர்கள்? ஒன்று. இரண்டாவது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு தங்களுடைய கருத்துக்கள் அல்லது தமிழ் மக்களை சார்ந்த அந்த எழுத்துக்கள் செய்திகளை வெளியிடுவதில் உள்நாட்டில் நெருக்கடிகளை எதிர்கொண்டால் ஏன் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் பெரிய ஊடகங்களா இல்லாமல் இருக்கலாம், சிறிய ஊடகங்களாக இருக்கலாம். கனடா, அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஏன் இந்தியாவில் கூட பல ஊடகங்கள் தமிழர் செய்திகளை தாங்கி வெளிக்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றன. அதற்கு நான் உதவ முடியும், அதை என்னால் செய்ய முடியும். இப்போ நானே தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய சில பத்திரிகைகளுக்கு அவை கேட்டகரி 1 மேகசினாக இருக்க வேண்டாம், முன்னணியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளாக இருக்க வேண்டாம். ஆனால் எந்த பத்திரிகை அல்லது ஊடகங்கள் மூலம் நாம் செய்திகளை பிரசுரித்தோம் என்றால் அது யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அது அவர்களுக்கு சென்றடைய கூடும் என்கின்ற அந்த சில தொடர்புகள் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே. இப்போ வடக்கிலோ கிழக்கிலோ ஏதோ ஒரு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதை நீங்கள் செய்தியாக உள்நாட்டில் எந்த பத்திரிகையாக இருந்தால் வேண்டுமானாலும் இருக்கலாம், சுயாதீனமான ஊடகமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், நிக்சன் சொல்வது 100ல் 200% உண்மை. ஏனென்றால் தமிழ் ஊடக முதலாளிகளுக்கு இலங்கையில் அந்த அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களது ஊடகங்களை வர்த்தக நிறுவனங்களாக பார்க்கின்றார்களே ஒழிய தமிழர்களுக்காக ஒலிக்க வேண்டிய குரலாக அவர் பார்ப்பதில்லை. அது இந்தியாவிலும் அந்த பிரச்சனை தான். ஆனாலப்பட்ட நியூயார்க் டைம்ஸ்லேயே நீங்க ரூபல் முர்டாக்கு எதிராக செய்தி போட்டீர்கள் என்றால் மறுநாளைக்கு அந்த பத்திரிகையில நீங்கள் காலமிஸ்டாக இருக்க முடியாது. அதை உணர்ந்து இருக்கிறோம். அந்த வகையில் அந்த ஊடக முதலாளிகளுடைய அச்சத்தை நாம் போக்குவது என்பது நடைமுறை ரீதியில் இயலாத காரியம். ஆகவே நாம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய செய்திகளை வெளிநாட்டில் கொண்டு வருவதற்கான பொறிமுறைகள் என்ன, அதை என்னால் செய்ய முடியும். அதாவது எனக்கு அந்த செய்திகள் அல்லது புகைப்படங்கள், வீடியோக்கள் கிடைக்கும். ஆனால் நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கோ அல்ல பிரான்சிலிருந்தோ ஆஸ்திரேலியாவிலிருந்தோ இல்ல கனடாவிலிருந்தோ இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களுக்கு அந்த செய்திகள் அங்கு பிரசுரம் ஆவதற்கு என்னால் உதவக்கூடும். அதற்கான ஒரு சின்ன முன்னெடுப்பை என்னால் செய்ய முடியும். ஆனால் அந்த ஊடகத்தை எத்தனை பேர் கேட்கின்றார்கள், எத்தனை பேர் அதை வாசிக்கின்றார்கள் என்கின்ற இந்த கேள்விகளுக்குள் போனால் நமக்கு விடை கிடைக்காது. ஏனால் நாளைக்கு சர்வதேச மட்டத்தில் நாம் ஐநாவில் மற்ற அமைப்புகளுக்கு கொண்டு போகும் பொழுது டாக்குமெண்டேஷன், அதை ஆவணப்படுத்தல் என்பது மிக மிக முக்கியம். அப்பொழுது நாம் சொல்லலாம், இதோ பாருங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது தமிழர்களின் பிரச்சனையாக இருக்கலாம், தமிழ் ஊடகவியலாளர்களின் பிரச்சனையாக இருக்கலாம். உள்நாட்டில் அவர்களால் இந்த செய்தியை கூட சொல்ல முடியாத சூழலில் சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவற்றை ஆவணப்படுத்தி செய்திருக்கின்றன. இதோ பாருங்கள், இந்த ஆவணங்களை என்று பன்னாட்டில் அளவிற்கு நாம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக, ஒரு பின்புலமாக அது இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். உதாரணமாக கனடாவிலிருந்து வரக்கூடிய ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வருகிறது என்றால் அது கனேடிய அரசாங்கத்தின் பார்வைக்கு செல்லும். அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை அங்க இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை வாசிப்பார்களேயானால் அவர்கள் மூலம் தங்கள் அரசாங்கத்தின் மூலமாக இலங்கை அரசாங்கத்திற்கு, இலங்கையில் கனடாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். இப்ப பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு வானொலிக்கு நானே ஒரு செய்தியாக, ஒரு ரேடியோ ரிப்போர்ட்டராக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் அங்க இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் இதை கேட்டுவிட்டு அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக பிரான்சில் இருக்கக்கூடிய இலங்கை தூதருக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகப்படுத்தலாம். இப்படி பல நாடுகளில் இருந்து ஒருங்கிணைந்து ஒரு அழுத்தம் வருகின்ற பொழுது பன்னாட்டு ராஜதந்திரிகள் ஒரே நேரத்தில் ஒரே அழுத்தத்தை கொடுப்பார்களே என்றால் அது ஒரு பலனை அளிக்கக்கூடும் என்று என்னுடைய சிற்று அனுபவத்தில் அல்லது சிற்று அறிவில் நான் நினைக்கின்றேன். இப்போ நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், 2000ஆம் ஆண்டில் கொலை செய்யப்பட்ட நிமலராஜன், 2005இல் கொலை செய்யப்பட்ட சிவராம் ஆகிய இருவருக்கான நீதியே இன்னும் இலங்கையில் கிடைக்கவில்லை என்றால் எப்படி அங்கு இருக்கக்கூடிய தமிழ் ஊடகவியலாளர்களால் சுயாதீனமாக செய்தியை வெளியிட முடியும் அப்படின்னு நான் சர்வதேச சமூகத்தை நோக்கி நாம் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்படி என்றால் ஒரு செய்தியை நீங்கள் வெளியிட்டீர்கள் என்றால் தமிழர்கள் சார்பாக என்பது கூட அது அதுக்கு தப்பிதமாக அர்த்தம் கற்பிக்கப்படும். உள்ளது உள்ளபடி ஒரு செய்தியை வெளியிட முடியும் என்றால் அதற்கு கூட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு சுதந்திரமோ ஒரு பாதுகாப்போ இல்லை என்றால்
அப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் எப்படியான ஒரு சூழலில் வாழ்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது it is only showing by example. Even if the Tamil reporters cannot report what is happening within their respective regions, what will happen to the people on whom they report? ஊடகவியலாளர்களாலே செய்தியை சொல்ல முடியவில்லை என்றால் யாரின் சார்பாக அவர்கள் செய்தியை சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நிலைமை என்பதை நாம் சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்ல முடியும். அதற்கு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலம் நான் செய்வதற்கு தாராளமாக முன் வருகிறேன். ஐ வில் டூ தட் ஜாப். அதற்காக முழுமையாக அண்ணா நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்க என்ன சரி கேட்க முடியாது. அதற்கான ஒரு முதல் படியை என்னால் எடுத்து வைக்க முடியும். நிக்சன் கேட்ட ஒரு கேள்வி, அதே மாதிரி பாரதியும் கேட்டார். அங்கு ஆவணப்படுத்துதல் மற்றும் ஒரு விஷயங்களை நாம் எப்படி ஒரு சர்வதேசத்துக்கு சொல்லுவது என்பதற்கு தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு போதிய புரிதல் இல்லை, ஆர்வமில்லை. தகவல் திரட்டுவது, ஆவணப்படுத்துவது தொடர்பில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு போதிய புரிதல், ஆர்வமில்லை என்று இருவரும் சொன்னாலும் பாரதியும் அது அழுத்தமாக சொன்னார். அதை நான் முற்றமாக ஏற்றுக்கொள்ள. ஏனென்றால் ஐடிஜேபி அமைப்புடன் தொடர்ந்து நான் ஈடுபட்டு இந்த ஆவணப்படுத்தலில் பல ஆண்டுகளாக நாங்கள் செய்து வருகின்றோம். ஏனால் என்னுடைய எழுத்துக்கள் அல்லது ஐடிஜிபி அண்மையில் ஒரு சின்ன ஒரு கையேடு ஒன்றை வெளிக்கொண்டு வந்தார்கள். யாராவது வாசித்தீர்களா என்று தெரியவில்லை. அதாவது இந்த போர் தொடர்பான விஷயங்களை நாம் எழுதும் பொழுது எப்படியான சொற்பதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஐடிஜேபி ஒரு நானும் இணைந்துதான் அந்த ஐடிஜேபியினுடைய கையேடை கொண்டு வர வேண்டும் என்று யாஸ்மின் சூகாவிடம் சொல்லி நானும் என்னுடைய 1-2 நண்பர்கள் ஆங்கிலத்தில் செய்து அதை முற்றாக தமிழ் மொழி படுத்தி கொடுத்தது நாதான். அந்த கையேடைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சொற்பதங்களை பயன்படுத்தும் பொழுது அது பன்னாட்டு அளவில் அவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். நான் பாரதி நிக்சன் இருவருக்குமே சொல்கின்றேன், அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். எப்படி ஆவணப்படுத்துவது என்பதை என்னுடைய அனுபவத்திலிருந்து அவர்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்கோ சொல்லிக் கொடுப்பதற்கோ நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் கொழும்பிலோ யாழ்ப்பாணத்திலோ ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள். குறிப்பிட்ட தமிழ் ஊடகவியலாளர் அழைக்க முடியும் என்றால் நீங்கள் அழையுங்கள். ஒரு நாளோ 2 நாளோ செயல் அமர்வில் நாம் அதை எப்படி செய்வது என்பதை என்னுடைய அனுபவ பாடத்திலிருந்து அல்லது என்னுடைய சிறிய அனுபவத்திலிருந்து அதை நான் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். தட் ஐ வில் டூ. அதில் ஒரு முதல் படியாக செய்யலாம். மற்றபடிக்கு இப்ப நான் பார்த்தேன், இப்ப பாஸ்கோ இவரு நிக்சன் பேசிய பொழுதும் பாரதி பேசிய பொழுதும் அதாவது எந்த அளவுக்கு அங்க ஊடக சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கின்றேன். அண்மையில் ஒரு பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் என்கின்றதை மேம்போக்காக நாம் பேசினோம் ஒழிய யார் அவர் எதற்காக அழைக்கப்பட்டார் என்ற பெயரை சொல்வதற்கு கூட ஒரு தயக்கம் அல்லது ஒரு கவலை இருக்கிறது என்றுதான் நான் அதை புரிந்து கொள்வேன். உதாரணமாக அழைக்கப்பட்டவர் பலம்புரி பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் நல்லையா விஜயசுந்தரம். அதுதான் நடந்தது. நடைபெற்ற சம்பவம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி. அவரை சரியா நிக்சன் பாரதி அப்போ அவர் அழைக்கப்பட்டார். எதற்காக அழைக்கப்பட்டாருன்னா அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர், அவர் முன்னாள் அரசாங்க அதிபராக இருந்த ஆளுநராக இருக்கிற அடிப்படையில் ஒரு தமிழ் அம்மையார். அந்த ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வந்த ஒரு புகார் அல்லது ஒரு முறைப்பாட்டை அடுத்துதான் அவர் அழைக்கப்படுகின்றார். அப்பொழுது ஒரு ஆளுநர் கட்சி சார்பற்று இன சார்பற்று அனைத்து மக்களுக்குமாக இருக்க வேண்டிய ஒரு தமிழ் அம்மையாரின் தலைமை ஏற்றிருக்கின்ற அலுவலகத்திலிருந்து போலீசாருக்கு ஒரு முறைப்பாடு செல்கிறது. ஆனால் அதை காட்டிலும் என்னன்னா அவர் எழுதிய பிரச்சனை இந்த தலையங்கத்தின் காரணமாக. அப்ப விசாரணை எதை நோக்கி இருக்க வேண்டும்? அந்த தலையங்கத்தில் அவர் எழுதிய விஷயங்கள் சரியா தப்பா, அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா? ஆதாரங்கள் இருக்கிறது என்றால் எஸ், அவர் பக்கம் ஆதாரம் இல்லை என்றால் அவர் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையோ அல்லது அடுத்த நாள் வரக்கூடிய அந்த ஒரு தலையங்கத்திலோ அதற்கு ஒரு மறுப்போ மன்னிப்போ வெளியிட்டால் அதனுடைய பிரச்சனை முடிந்துவிடும். ஏன்னால் அது எல்லாம் நாங்களே ஆனாலப்பட்ட பிபிசியை தவறுக்கு வருந்துகிறோம், இது தவறாக செய்தி வெளியாகிவிட்டது என்ற மன்னிப்பை வெளியிட்ட காலங்களால் இப்பவும் இருக்கிறது. அதனால் ஒரு செய்தியில் தவறு இருந்தால் அதை தவறு என்று ஒப்புக்கொண்டு அதற்காக ஒரு வருத்தம் தெரிவிப்பது, மன்னிப்பு கோருவது என்பதில் ஊடகத்தில் ஆனாலப்பட்ட நியூயார்க் டைம்ஸும் பிபிசியுமே அதை செய்கிறது. ஆனால் என்ன, செய்தி 10 காலம் நியூஸ், அந்த மறுப்பால் அது மன்னிப்பு என்பது 2 காலம் நியூஸ் 5ஆம் பக்கத்தில் இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டுதான் நாம் செய்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கவலை என்பது, அது நீங்கள் என்னை தவறாக கூட நினைக்கலாம், தமிழர்களுடைய பிரச்சனைகள், தமிழ் ஊடகவியலாளர்கள் பிரச்சனைகள் கரை ஏற மாட்டேன் என்பது நமது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஏனென்றால் ஏன் இப்ப லசந்த விக்ரமதுங்க பிரகீத் எக்னலி கூட
அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி சந்தியா யக்னலி கூட பேசுவது கூட ஏன் பன்னாட்டு அளவில் போய் சேருகிறது என்றால், நமக்கு விருப்பமோ இல்லையோ அந்த ஊடகவியலாளர்கள் இருமொழி கொள்கையில் அவர்கள் புலமை பெற்று இருக்கின்றார்கள். சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தில் உரையாடுகின்றார்கள். பன்னாட்டு அமைப்புகள் மற்றும் பன்னாட்டு ராஜதந்திரிகள் அல்லது வெளிநாட்டு ஊடகங்களிலிருந்து வந்து செய்திகள் செய்ய அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாட முடிகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக போர் மற்றும் இதர சூழல்கள் காரணமாக நமது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதுவதோ அல்லது ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதோ என்பதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்று சொல்வதை விட அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்பது நம் இனத்திற்கோ அல்லது நமது ஊடகவியலாளர்கள் அந்த பிரச்சனைகளை முழுமையாக வெளிக்கொண்டுவதற்கோ தடையாக இருக்கிறது என்பதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கணும். அதற்காகத்தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்றால், நிக்சன் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் முன் வந்து கொஞ்சம் நீங்கள் தமிழில் எழுதக்கூடிய செய்திகளை மொழியினுடைய ஷார்ட் கமிங்ஸ் குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அதை சின்ன சின்ன செய்திகளாகவாவது ஆங்கிலத்தில் எழுதி ஆங்கில ஊடகங்களில் சின்ன சின்ன செய்திகளையாவது நாம் புகுத்த முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் என்னுடன் இணைந்து பணியாற்றுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய போரினால் பாதிக்கப்பட்ட 3 மாவீரர்களை கொண்ட ஒரு செய்தியாளர் என்னுடன் இணைந்து பணியாற்றுகின்றார். அவருக்கும் இந்த சிக்கல் இருக்கு. அவர் கேட்பார், அண்ணா இதை கொஞ்சம் சிவாண்ணா இதை கொஞ்சம் நீங்க எனக்கு சிறிதாக ஒரு 4 லைன் எனக்கு கொஞ்சம் மொழிபெயர்த்து கொடுங்க. அப்போ நான் அவரிடம் அந்த தகவல்களை உள்வாங்கி கொண்டு அதே ஒரு 10 லைன்லயோ ஒரு 15 லைன்லயோ ஆங்கில செய்தி காப்பியா அவர் மாற்றி கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலமாக அவர் சண்டே டைம்ஸ்லயோ இல்ல டெய்லி மிரர்லயோ அவர் கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அது மாதிரி அந்த மாதிரி இப்போ உங்களை போன்ற தமிழ் ஊடகவியலாளர்கள் உங்களுடைய ஓரளவுக்கு ஒரு ஸ்திர புத்தி கொண்ட தமிழர்கள் பால் ஒரு நியாயமான ஒரு உணர்வு கொண்ட ஊடகவியலாளர்களின் துணை ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு அன்பையும் அபிமானத்தையும் நேசத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு 10-15 லைன்கள் எழுதி தரோம். அதுல இருக்கக்கூடிய இலக்கண பிழைகளை நீங்கள் பார்க்காதீங்க, பார்த்து நீங்கள் சரி பண்ணி உங்களுடைய பத்திரிகைகள் நீங்கள் எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு அந்த 1-to-1 கான்டாக்ட் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்பதை நீங்கள் செய்யாமல் இருக்க மாட்டீர்கள், செய்திருப்பீர்கள். அதை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள முடியுமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இப்படி எனக்கு ஏதாவது தகவல்களை நீங்கள் என்னுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமாயின் நான் இது உங்க 2 பேரும் உதாரணமாகத்தான் சொல்கின்றேன். உங்களுடைய தொடர்புகள் மூலமாக தமிழ் மக்களின் செய்திகள் நல்லது. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வாங்க. வணக்கம். அதான் சொல்லியாச்சு, நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு இருக்கேன். அவ்வளவுதான். நன்றி தோழர், நன்றி, மிக்க நன்றி. தெளிவாக சொன்னீங்க. தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள், நடுநிலைமையோடு செயல்படுகின்ற சிங்கள அரசியல்வாதிகள் ஊடகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த செய்தியை பரப்புவதற்கு நம்ம ஏற்பாடு செய்யலாம் சொல்லி ஒரு பரிந்துரை வைத்திருக்கிறீர்கள். அதே போல எப்படி ஆங்கிலத்தில் போராளிகள் அல்லது தமிழ் இனத்திற்காக போராடுகின்ற அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கு நபர்கள் எப்படி அவர்கள் ஆங்கிலத்தில் செயல்பட வேண்டும், ஆங்கிலத்தில் கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கருத்துக்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்து பயணிக்க நீங்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதும் தொடர்ந்து எங்களோடு பயணிப்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தோழர் சிவா பேசியதில் தொடர்ந்து அடுத்து வினாக்களை தொடுக்கலாம். தயவு செய்து ஊடகத்தை மையப்படுத்தி வினாக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 4 நபர்கள், தோழர் போஸ்கோ அவர்கள், தோழர் நிக்சன் அவர்கள், தோழர் பாரதி அவர்கள், தோழர் சிவா, இந்த 4 நபர்களும் பேசிய உரையை மையப்படுத்தி உங்களுடைய வினாக்களை நீங்கள் முன்வையுங்கள். சுருக்கமாக யாரிடம் இந்த வினாவை முன்வைக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அவரிடம் நீங்கள் இந்த வினாவை முன்வையுங்கள். எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுப்போம். அதனால் தயவு செய்து உங்களுடைய வினாவை சுருக்கமாக நேர்த்தியாக நீங்கள் என்ன பண்ண முன்வைத்தீர்கள் என்று சொன்னால் நாம் நேரம் கடந்து போகாமல் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு இப்பொழுது நான் உங்களுடைய வினாவை நீங்கள் வினாவை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் அழைக்கின்றேன். முதலாக ஆனந்த குமரன், தயவுசெய்து நீங்க கேளுங்க. யாருக்கிட்ட இந்த கேள்வி கேட்க போறீங்க? தயவுசெய்து கேளுங்க.
ஓகே. முதலாவது நான் நன்றி சொல்லணும் என்று சொன்னால் பொஸ்கோ அவர்கள் இதை தொடர்ந்து செய்வதற்கு. அடுத்ததாக இலங்கை தாயகத்திலிருந்து பேசிய 2 பத்திரிகையாளர்களும் மிகவும் உற்சாகமாகவும் மிகவும் அறிவுபூர்வமாகவும் மிகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் மிகவும் உண்மையாகவும் பேசினார்கள். அதற்கு அவர்களுக்கு நன்றி. மற்றது இந்த தான் அவற்றை பேர் மறந்துட்டேன், அவர் உதவி செய்வர் என்று சொல்லி எல்லா வடிவாக மிகவும் தெளிவாக கருத்து சொல்லி தான் எல்லாத்துக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கின்றவருக்கும் நன்றி சொல்லி கொண்டு என்னுடைய கேள்வி பொஸ்கோ அவர்களுக்கு ஒரு கேள்வி இல்லை, ஒரு விண்ணப்பம். இந்த 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 முறை நடக்கிற எல்லாமே நல்லம், இந்த முறை நடக்கிறது ஒரு முக்கியமானது. இதுதான் எங்களுடைய விடுதலைக்குரிய ஒரு பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் கூட. அதாவது துப்பாக்கிகளை விட இதுதான் மிகவும் பெரிய ஆயுதம். இந்த மீடியாக்களை ஒன்று சேர்த்து உலகம் முழுக்க, அதிலே குறிப்பாக கனடா, இங்கிலாந்து அப்படியான நாடுகளிலே நிறைய பத்திரிகைகள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பத்திரிகைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தால் நாங்கள் மிகவும் வேகமாக எங்களுடைய விடுதலையை பெற்றெடுக்கலாம். அதற்குரிய பெற்றெடுக்க முடியாவிட்டாலும் அதற்குரிய முதலாவது படியை எடுக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று நான் நம்புகின்றேன். ஆகவே மற்றது எல்லா ஊடகவியாளர்களும் ஆங்கிலத்தையும் கற்கணும். எங்களோட மொழி நாங்கள் இன்றைக்கும் விடக்கூடாது, அதுதான் முதலாவது. ஆனால் ஆங்கிலம் அது எங்களுக்கு ஒரு பிசினஸ் மொழியாக அதை நாங்கள் வைத்திருக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மற்ற தமிழ் எம்பிக்களுக்குரிய வேண்டுகோள், அவர்கள் கதிரைக்காகத்தான் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதால்தான் இன்றைக்கு உலகாலம் 2009க்கு பிறகு எந்த ஒரு போராட்டத்தையோ எந்த ஒரு மொழிப்படியான எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்யாததான் இவ்வளவு பின்னடைக்கும் அடுத்த காரணம். அவர்கள்தான் இதையும் முன்னுக்கு நின்று செய்ய வேண்டியவர்கள். இன்று தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனாக 14 வருடத்தில் ஒரு பெரிய ஒரு சக்தியை உருவாக்க முடியும் என்று சொன்னால், அதே மாதிரி நன்றி. வினா என்பது பொதுவாக இதுல வினா இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் திறம்பட நல்ல மாதிரி சொல்லிட்டார்கள். ஆகவே இதுல வினா ஆக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தான். மற்ற பொஸ்கோ அவர்களுக்கு என்னுடைய விண்ணப்பம், இதை ஒழுங்குபடுத்துவதற்கு, அதாவது பத்திரிகையாளர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அவரால் ஏதாவது பெரிய பங்களிப்பை செய்ய முடியும் என்றால் அவர் செய்யலாம். என்னுடைய மற்றது என்னுடைய கருத்து, இந்த அரசியல்வாதிகள் வெளிப்படைய வேணும். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் இனிமேலும் பின்னுக்கு நிற்க முடியாது. 2024 ஆண்டு 15 வருஷம் முடிவரப் போது மே மாதம் 18ஆம் தேதி. ஆகவே இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த வருஷம் மாற வேண்டும், மாறும் என்று இறைவனையும் பிரார்த்திக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக செய்வோம் என்று விண்ணப்பித்துக் கொண்டு விடப்படுகின்றேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக அகில் பாரதி. அகில் பாரதி நீங்க கேங்க. வணக்கம். பேசுங்க. நிக்சன் ஒரு விண்ணப்பம் உண்டு. நாங்கள் ஒரு இனம் சார்ந்த ஊடகவியலாளர் இருந்து கொண்டு நடுநிலைமையான செயற்பாடுகள் எப்படி செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கா, இல்லாட்டி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா? வசதி வாய்ப்புன்னு சொன்னால் செய்யக்கூடிய வேலை திட்டம் இருக்குதா? முதலாவது நீங்க அந்த நடுநிலைமை என்று சொன்னீங்க, அந்த ஊடகத்துல நடுநிலைமை என்றது ஒன்று இல்லை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. ஊடகம்ன்றது நேர்மை, எங்களோட மனச்சாட்சி தான் ஊடகம். நாங்கள் எங்களை எழுத்து என்பது மனச்சாட்சியாக தான் இருக்கோம். ஆகவே நடுநிலைமை என்றதை நான் முழுமையாக மறக்கிறேன். அடுத்த சேர்ந்து செய்கிற பணி என்பதில் நான் நினைக்கிறேன், எங்களுடைய சிவா பரமேஸ்வரன் கேள்வியை முன்வைத்திருந்தார். இந்த சுதந்திர ஊடகம் ஃப்ரீ மீடியா மூவ்மெண்டோட சேர்ந்து வேலை செய்வதை பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன், நானும் பாரதி அண்ணாவும் 2000ஆம் ஆண்டு நிமல்ராஜன் கொல்லப்பட்ட பொழுது கொழும்பிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். அப்போது நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமை. கொழும்பிலே கெடுபிடி அதிகம், போலீஸ் தேடுதல், இராணுவ தேடுதல் என்று கெடுபிடி அதிகம். அப்போ அப்படியான நேரத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்த யோசிச்சு நேரத்தில் தான் ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட்டும் ஒரு மாற்றம் வருது. சுனதேச பெரியாங்க தலைவர் ஆவார். அதுக்கு முதல் லூஷன் கருணாநாயக்காண்டு ஒருவர் இருந்தார், அது மிக இனவாதமாக செயற்பட்டவர். அந்த ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட் தமிழ் ஊடகங்களுக்காக குரல் கொடுக்கறதே கிடையாது.
அப்ப சுதந்திர தேச பிரிய தலைவராக வந்த பிறகுதான் அது மாறினது. அப்ப அந்த நேரத்தில் அவர் தலைவராக வந்தபடியே அவர் எங்களை சந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தான் ஒத்துழைப்பு தாரணும்னு சொல்லி, அதுக்கு பிறகு நாங்கள் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன், அதுவும் ஒரு சிங்கள ஊடக அமைப்பு தான், ஆனால் கொஞ்சம் முற்போக்காக செயல்பட்ட ஒன்று, லேக் ஹவுஸ்ல இயங்குது அது. அப்போதைய தலைவர் சனத் பாலசூரிய, அப்ப அவர்களும் இணைந்து தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தாங்க. அப்ப அதுல இருந்து நாங்கள் கடுமையாக யுத்தம் நடைபெற்ற காலங்களில் 5 ஊடக அமைப்புகளாக இயங்கினாங்க. நடேசன், சிவராமாக்கள் கொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம், யாழ்ப்பாணத்தில் உதயன் பேப்பர் தாக்கப்பட்ட இடங்கள் எல்லாம், கொழும்புல நடந்த நிறைய ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. நாங்கள் தான் செய்தாங்க, சேர்ந்தான் வேலை செய்தாங்க. 2009ஆம் ஆண்டு வித்யாரன் கடத்தப்பட்ட பொழுது ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கடைசியாக அதுல நின்ற ஒரே ஒரு தமிழால் நான் தான். 9 பேர் நின்றார்கள், அதுல ஒரே ஒரு தமிழால் நான், மிச்சம் 8 பேரும் சிங்களார்கள். அப்ப அப்படியே சுருங்கிட்டு அதோட அது. அப்ப அதுக்கு பிறகு ஃப்ரீ மீடியா மூலம் இருந்தவர்களும் வெளியேறி வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். இப்ப ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட் திருப்பி ஒரு வித்தியாசமான கையில் அது வந்துட்டு என்னோட சேர்ந்து பயணிக்கிறார்கள், என்னை கூட்டங்களுக்கு அழைப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த பெரிய அளவிலே தமிழ் உடவியலுக்கான ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கின்ற அளவுக்கு அவருடைய இயக்கம் இல்லை. மிக அது 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 குறைவடைந்து விட்டது. அத்தோடு அதற்கான பின்புலங்கள் அல்லது அவருக்கான நிதிகளும் அங்கே பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஆகவே அது ஒரு செயலிழந்த தன்மைதான் காணப்படுகின்றது. ஆனால் சரியோ புலியோ சில ஊடகவியலாளர்கள் சேர்ந்து பயணிக்கிறார்கள். அதுவும் அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்லப்படுகின்றது மாற்று ஊடகவியலாளர்கள் தான். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ற, இப்போ திவைன சிங்கள பத்திரிகையிலையோ, லங்காதீப சிங்கள பத்திரிகையிலையோ, தினமின சிங்கள பத்திரிகையில வேலை செய்கிற அந்த மெயின் ஸ்ட்ரீம் சிங்கள ஜேர்னலிஸ்ட் வந்து எங்களோட ஒரு காலம் இணைஞ்சு வேலை செய்யல, வேலை செய்யல. அவர் ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தான் வேலை செய்தார்கள். அவர்களும் இப்போது வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், இப்போ லசந்த ரோகணிகே போன்ற சிலர் இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கின்றோம். ஆனால் அது பெரிய அளவிலே தமிழ் உளவியலுக்கான பாதிப்புகளை சர்வதேச அளவிலே கொண்டு போய் ஒப்புவிக்கின்ற அளவுக்கு அது இல்லை. அப்பப்ப இங்கு ஏதேனும் கூட்டாக நடந்தால் அதை சொல்லுகின்ற அளவோடு இருக்கின்றது. நன்றி. நன்றி நன்றி தோழர், மிக்க நன்றி. வேறு யாரும் வினாக்கள் எழுப்பல, அதனால நான் நிறைவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே ஊடகவியலாளர்கள் தமிழர்கள் அதிகமாக இந்த செய்தியை ஐநா அளவிலோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்திலோ அல்லது மற்ற ஊடகங்களிலோ மற்ற நிறுவனங்களிலோ இதை ஒழிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார்கள். குறிப்பாக புலம்பெயர்ந்த ஊடகவியலாளர்கள் தான் இதன் முக்கிய பொறுப்பை எடுத்து செய்யணும். ஆனா இதுல என்ன கூட புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆங்கிலம் தெரியல அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா சிங்களர்களுடைய ஆங்கிலம் நம்மளை விட படுமோசமா இருக்கு, ஆனா அவங்க கதைக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழர்கள் கண்டிப்பாக முடியும். மனசு வேணும், மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. எனவே கண்டிப்பாக அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்போடு செயல்படுவதற்கு நாம் எல்லோருமே இது நம்முடைய இன பிரச்சனை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். இப்பொழுது கையை தூக்கியிருக்கா தர்மராஜன். தர்மராஜன், உங்களுடைய வினாவை கேளுங்க சுருக்கமா. வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் அந்த ஊடகவியலாளர் அந்த விஷயத்துலதான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னென்றால் குளத்துல ஒரு சரியான ஒரு எங்களுக்கு இல்லைன்றது வடிவா தெரியுது. ஏனென்றால் தமிழ் ஊடகங்கள் டிபெண்டா இருக்கிறோம் பண ரீதியில். அப்ப அவையில நாங்கள் பிள்ளையும் சொல்லலாது. அவை எப்படியோ பணத்தை எடுக்கணும் என்று பார்த்து பிள்ளையான வழிகள்ல தான் போய்கொண்டே இருக்கிறோம். நியூட்ரலா எங்கண்ட இடம்பெயர்ந்ததில இல்லை. அப்ப அல்ஜசீரா அது மாதிரியான ஒரு ஊடகம் ஒன்று இருந்தால் இந்த நிலையத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பணம் தான் ஒரு இதண்டு இருந்தால் அது இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். மற்றவை இன்னும் சொல்லலாமோ தெரியல. ஏனென்றால் ஊடக சுதந்திரம் என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் பலமாயிருந்தான் அந்த உண்மையை நாங்கள் விளம்பலாம். ஒரு பண வசதி இல்லாதாக்கள் ஊடகத்தை நினைக்கல, டிபெண்டா போயிக்கல. அதுதான் அந்த பிரச்சனையை நினைக்கிறேன் இடம்பெயர்ந்த நாடுகள்ல. உங்களோட அபிப்பிராயம் என்னவோ அதை சொன்னா நல்லது.
இல்ல ஒரு நன்றி. சின்ன திருத்தம் மன்னிக்கவும் கொடுக்கறதுக்கு இந்த ஆங்கிலம் அதாவது இப்ப ஆங்கிலத்துல இப்ப நாங்கள் சில ஆரம்ப சொன்னது போல இப்ப நேற்றுக்கு கூட கொழும்பு டெலிகிராஃப்ல நான் இந்த ஊடக சுதந்திரம் பற்றி எழுதியிருக்கிறேன். ஆனால் நீங்க அதை வாசிச்சா தெரியும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா இப்ப நான் அந்த தமிழ் ஓவியரோட பாதிப்பை பின்னுக்கு தான் கொண்டு எழுதுறேன், முன்னுக்கு வேறு மாதிரிலாம் எழுதி கொண்டு வந்து. ஏன்னா இப்ப ஆக எங்களோட தமிழர்களுடைய பாதிப்பை இப்ப 1981ஆம் ஆண்டு லைப்ரரியில் எரிக்கப்பட்டு எங்களுக்கு ஊடக சுதந்திரம் பாதிக்கப்பட்டு இருக்குது. அப்படி எழுதினால் அது கட்டாயம் ஆங்கிலத்தில் வராது. இப்ப ஜெர்மன்ல இருந்து வருகின்ற ஒரு இணையதளத்துல நான் எழுதி பிறகு நிப்பாட்டினேன் அந்த டேர்ம்ஸை வெட்டி கொண்டிருக்கேன். அப்ப ஆங்கிலம் ஒரு பிரச்சனை என்பது உண்டு. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதினாலும் அதை போடுவதற்கு பிரசரிப்பதற்கு தயங்குகிறார்கள் என்றால் இந்த ஆங்கில ஊடக முதலாளிகளும் சிங்களவர்கள் அல்லது வெள்ளைக்காரர்களுடைய ஆங்கில ஊடகங்கள் எங்களுடைய பிரச்சனை நாங்கள் முழுமையாக எழுத முடியாமல் இருக்குது. ஈழம் தமிழ் என்று சொல்லி பாவிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவேதான் பிரச்சனை. ஆகவேதான் எங்களுக்கு தமிழர்கள் சார்ந்து ஒரு ஆங்கில ஊடகம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் நாங்கள் எங்களுடைய அந்த அந்த முழுமையான தகவலை அப்படியே எழுத முடியும், அதை பிரசுரிக்க முடியும். அந்த டேர்ம்ஸ்கள் வெட்டுப்படுகின்றன. இப்போது பாருங்கள், இப்ப இனப்பிரச்சனை என்று சொல்றேன். இப்ப ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ் இஷ்யூஸ், ஸ்ரீலங்கன்ஸ் டெமோக்ரஸிக் இஷ்யூஸ் அப்படிதான் சொல்றாங்க. இலங்கை மக்களுடைய ஜனநாயக பிரச்சனை, இலங்கை மக்களுடைய மனித உரிமை மீறல் அப்படித்தான் சொல்லுகிறாங்க. அப்ப அந்த மாதிரி தான் நான் ஆங்கிலத்தில் எழுத வேண்டியா இருக்கு. அப்ப அதால இப்ப எழுதுறது இல்லை ஆங்கிலத்தில். அதான் பிரச்சனை. நன்றி. அதைத்தான் சாரி நான் திருப்பி அதை இட்டரேட் பண்றேன். என்னென்றால் அப்ப அது கூடாகவும் சுழிச்சு போகக்கூடியதாக நாங்கள் டெக்னிக்கா எழுதக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒரு சவால். அப்படியும் வெல்லலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் போராளிகள் என்று எழுதலாம். நாங்கள் எல்டிடி என்று சொல்றதை நிப்பாட்டலாம். தெரியும் அது கூகுள்ல இதுகள் எல்லாம் பேன் பண்ணி அதுக்கு தக்க மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆங்கில ஊடகத்தில். நன்றி. அடுத்து கிருபா. கிருபா சமூகம் மீடியா. கிருபா பேசுங்க. வணக்கம். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்றுதான் சொல்ல நெக்ஸ்ட் இந்த விஷயம் கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட. இதுல நாங்க நினைக்கிறோம் இதுல ஆங்கிலம் தெரியாத விஷயம் என்ற ஒரு பக்கத்தை 2-3 தரம் சொன்னபடியால தான் நான் இதை பேச வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் தெரியாத பக்கத்துக்காக இல்லை. இதுல எங்கட பக்கத்துல இருந்து இப்ப கொஞ்சம் சொன்ன ஒருவர் சொன்னவர் ஃபைனான்சியல் இஷ்யூ இருக்கும் என்று சொல்லி, அப்படியான பக்கத்துல எங்கட பக்கம் இருக்கிறேன். எங்கட பக்கத்துல ஊடகத்துல இப்பவும் ஊடகம் வச்சிட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து எங்கட தேவை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி போனால் இந்த விஷயம் சாத்தியப்படும் என்று நம்புறேன். விச் இஸ் ஒரு எங்கட தேவை என்னவா இருக்குது, இப்ப எது தட்டுப்பாடா இருக்குது, எதை நாங்க வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும்ன்ற விஷயத்துல இப்ப நான் நினைக்கிறேன் நிக்சனுக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகம் இருக்குது. 1000 பேருக்கிட்ட வேலை செய்யற, அங்கேயே எங்கட ஆக்கள் நடத்துற ஒரு ஊடகத்துக்குள்ள ஒரு 1000 பேருக்கு வேலை செய்யற ஆக்கள் இருக்கிறேன். அப்ப அவையால முடியாத காரியம் இல்லை இதை செய்யறதுக்கு. அப்ப செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த அக்கறை எந்த அளவுக்கு இருக்குன்றதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப ஊடகம் வச்சுக்கிறாக்கள் எந்த பக்கத்தை யோசிச்சுட்டு இருக்கிறேன்ன்றதான் அது நிக்சனும் அதுல ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதை கண்ட்ரோல் பண்றபடியால செய்கிறேன் இல்லைன்றது, அது எந்த பக்கம் கண்ட்ரோல்ன்றதையும் இருக்கு விளங்கப்படுத்தினீங்கன்னு சொன்னா நிக்சனன் நல்லா இருக்கும். மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. நிக்சன் உங்க மைக் ஆன் பண்ணுங்க. நான் இந்த தமிழ் ஊடகங்கள் நடத்துற முதலாளிகள், குறிப்பாக நான் இந்த அச்சு ஊடகங்கள் தான் சொல்றேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியாஸ் தான் நான் சொல்றேன். அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாஸ்ல இப்ப கொழும்பு மையமாக கொண்டு இயங்குற எலக்ட்ரானிக் மீடியாஸ்ல நான் சொல்ல வரேன். இப்ப தமிழ் ஊடகங்கள் இப்ப உதாரணமா கொழும்புல ஒரு ஊடகம் இருக்குது, 3 மொழியிலும் இருக்குது. சரி, இப்ப நீங்க 3 மொழி செய்தியை நான் பார்ப்பேன். தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். இப்ப தமிழத்தை பிரச்சனை உண்டு. தமிழ்ல இங்கிலீஷ் ஆங்கில செய்தியில வேற மாதிரி போகும், சிங்கள செய்தியில வேற மாதிரி போகும். தமிழ் செய்தியில அவங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி போகுது. இப்ப நானே அவை எடுத்து கேட்டுதான், நீங்களே இப்படி செய்யறீங்களான்னு. அதுதான் பிரச்சனை. அப்படியா நிலையில ஒரு ஆங்கில ஊடகத்தை ஒரு தமிழ் முதலாளி நடத்தினாலும் இப்ப நான் சிங்களாக்களுடைய ஆங்கில ஊடகத்துக்கு அல்லது வெள்ளக்காரர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு எழுதியத்தில் எப்படி கட்டுப்பாடு எழுதுறானோ அதே மாதிரி கட்டுப்பாடுதான் அங்கேயும் வர வேண்டி வரும். அப்ப இது என்னென்றால்
இப்ப தமிழ்நெட் இருக்குது. அது தமிழ்நெட் அது எங்களுக்காக இயங்கிச்சது. அது விரிவாக எழுதினார்கள். ஒரு காலத்துல சர்வதேசத்துக்கு முழு தகவலும் போய் சேர்ந்ததுன்னா தமிழ்நெட்டு கூடாகத்தான். அப்ப அப்படி ஒரு ஆங்கில ஊடகத்தை நடத்துறதுக்கான முதலாளி இப்ப வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன். இந்த தமிழ் ஊடகத்துக்குள் இருக்கக்கூடிய முதலாளிகளை அப்படி கட்டுப்பாட்டை விதிக்கின்ற பொழுது அதே ஒரு தமிழ் முதலாளி ஆங்கில ஊடகத்தை நடத்துவராக இருந்தார், ஈவன் ஒரு வெப்சைட், ஒரு இங்கிலீஷ் வெப்சைட்டை நடத்துவராக இருந்தா கூட அது சாத்தியப்படாது. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல ஒரு இங்கிலீஷ் சைட் ஒன்றை செய்ய வழிகிட்டு அது தோல்வியா போனதுன்னா அதை நடத்துறதுக்கு பணம் இல்லை எங்கள்கிட்ட. அப்ப அது நாங்கள் எழுதுற அவ்வளவு விஷயங்களும் ஒரு எம்பசிகளுக்கும் அதுக்கு போய்கொண்டிருந்தது. அதான் ஒரு சந்தோஷம். ஆனால் அதை தொடர்ந்து நடத்த இல்லாது. ஆகவே சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதே இதில் பாதுகாப்பு சிக்கலும் இருக்குது. ஆங்கிலத்திலிருந்து முழுமையாக கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து எழுதவும் இயலாது. அப்ப வெளிநாட்டில் இருக்கிறார்கள் தான் இதை செய்யலாம் என்று என்னுடைய கருத்து. நன்றி நன்றி தோழர். அருண் ஆனந்த குமரன், நீ வேற ஏதாவது கருத்து சொல்றா சொல்லுங்க, இல்லைன்னா ஒரே நிமிடம் 1 நிமிடம் தரேன். ஏன்னா நிறைவு வரலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் தான் சொல்லுங்க ரைசா. ஆனந்த குமரன். நான் ஒரு நிமிஷம் அதாவது நான் நிமிடம் தான். இப்ப ஆங்கில பத்திரிகை இதை துவங்குற என்றால் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்? மற்ற அந்த வெப்சைட் ஆங்கிலத்தை என்னோட மூடினதுக்கு, அதாவது பைனான்சியல் ப்ராப்ளம் மூடின என்றால் அவரை என்னோட தொடர்பு சொன்னால் நான் அவரோட கதைக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லலாம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. என்னுடைய தொலைபேசி நம்பர் 4167251961. அந்த சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா. ஓகே, போடுங்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய உதவிக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த தமிழ்ல இருக்கிற ஆங்கில எழுத்தாளர்களை நான் நினைக்கிறேன் சிவராம் மாத்திரம் தான் அந்த தமிழ்ல இருந்த ஆங்கில எழுத்தாளர்கள்ல முழுமையா தமிழ் தேசியத்தை பற்றி எழுதி கொண்டு வந்தவர்கள். அது வேற இப்ப இருக்கிற ஒரு 4-5 ஆங்கிலம் எழுதக்கூடிய தமிழ் ஜேர்னலிஸ்ட் என்ன செய்வாங்க, அரசாங்கத்துக்கு சாதகமான முறையில் அல்லது இந்தியா அமெரிக்காவுக்கு சாதகமான முறையில் எழுதி கொண்டு எங்களுடைய பிரச்சனை ஆங்கிலத்தில் எழுத தெரிஞ்சாலே அவர் தமிழ் தேசியத்தை மறக்கிறார்கள். நான் எழுதுறேன், நான் ஒரு சிவராம் மாதிரி பெரிய ஒரு ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவன் அல்ல, எழுதி கொண்டிருக்கிறேன், குறைஞ்சளவு எழுதுறேன். ஆனால் ஆங்கிலத்துக்கு இருக்கிற தமிழ் ஜேர்னலிஸ்ட் முழுமையாக தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவர்கள் அல்ல. அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நன்றி. கண்டிப்பா உண்மை நீ சொல் 100 உண்மை. நன்றி நன்றி. விமல் நிறைவுக்கு பேசுவதற்கு முன்னால் இவர் மணிவண்ணன் கை தூக்கி இருக்கிறீங்க. ஏதாவது வினாக்கள் இருந்தால் தயவு செய்து கேளுங்க, சுருக்கமாக கேளுங்க. மணிவண்ணன். வணக்கம் ஐயா. என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப இந்த ஒரு கருத்து நிக்சன் அவர்கள் கூறியிருந்தார்கள், அதாவது இந்த தமிழ்ல எழுத வேணும், தமிழில் ஆங்கிலத்தில் எழுத வேணும் என்று. ஆனால் முதலாவது நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ற மீடியாஸ் எல்லாம் இப்போ ஃபேஸ்புக் அண்டா என்ன, ட்விட்டர் அண்டா என்ன, அல்லது யூடியூப் அண்டா என்ன, அதிகமாக இது அமெரிக்கனைஸ்ட் சென்சர்டோட சம்மந்தப்படுற விஷயம். அதில் நிக்சன் சொன்ன கருத்து கணப்பே பேர்கள் இதுகளை அவர்கள் விடுகின்றார்கள் இல்லை, அதாவது எடுக்கப்படுகின்றார்கள். அதில் நாங்கள் இந்த ஃப்ரீ மீடியாக்குள்ளே போய் நின்று கொண்டு என்னத்தையும் செய்ய வலிக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக அது சென்சர் பண்ணப்படும் நிச்சயமாக. நான் அதே நேரம் நீங்கள் வெப்சைட்டுகளை திறந்து, அதாவது வெப்சைட்டுகளை திறந்து அந்த வெப்சைட் மூலமாக அதுக்கான ஒரு இப்போ தமிழ்நெட் ஒரு கொஞ்ச காலம் ஓடிச்சுது. ஆனால் அவர் இண்டிவிஜுவலாக அதுக்கு பிறகு அந்த நேரம் இயக்கத்தின் மற்ற இதுகள ஆதரவு இருந்தபடியே தொடர்ந்து கொஞ்சம் போய் கொண்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இல்லாமல் போயிட்டுது. ஆனால் இப்போ இருக்கின்ற அப்படி இதே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் யோசிக்க வேணும், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து யோசிக்க வேணும். என்னென்று நாங்கள் இந்த மெசேஜ், அதாவது டிரான்ஸ்லேஷன் செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, வெளியில் ஆக்கள் இல்லை என்று சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரம் ஜேர்னலிஸ்ட் தான் தமிழில் என்ன ஆங்கிலத்தை எழுதணுமென்ற அவசியம் இல்லை. தமிழ் செய்திகளையே நீங்கள் ஆங்கிலப்படுத்தக்கூடிய வழிகள் இருக்கின்றது. அதை ஆங்கிலப்படுத்தி கொண்டு அது உண்மையான செய்தியாக, இப்போ செய்திகள் எல்லாம் பக்கசார்பாகவும், அதாவது சரியான உண்மையான செய்தியா என்றா தெரியாமல் இருக்கின்றன. என்னால் கூகுளுக்குள்ள நாங்கள் போய் பார்த்தா அல்லது யூடியூப்ல பார்த்தா எல்லாமே கணக்க ஃபேக் நியூஸும் இருக்கின்றது. அப்போ இதில் நம்பிக்கையான தலைவண்ட கேட்டகரிக்கு வரும் மட்டும் உண்மையான செய்திகளை அறிவித்து தொடர்ந்து செய்து கொண்டு வர்றது தான் சரியா இருக்கும்னு என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.
அல்ல இதை முயற்சி எடுத்தால் நடக்க முடியாதுன்றது இல்லை. ஆங்கில ஊடகம் அல்லது ஆங்கில வெப்சைட்டை கொண்டு வர முடியாதுன்றது இல்லை. ஆனால் அந்த முயற்சி செய்வதற்கு ஜேர்னலிஸ்டுகள், இன்ட்ரெஸ்டான ஆக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேணும். அதை வெளிநாட்டில் செய்யக்கூடியன்றதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. நீண்ட நேரமாக கைவகித்து இருக்கின்ற தோழர் விமல் அவர்களை நான் நிறைவுரை ஆற்ற அன்போடு நான் அழைக்கின்றேன். அவருடைய கருத்துக்களை சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்வதற்கு நான் அன்போடு அவரை அழைக்கின்றேன். வாங்க தோழர் விமல், கண்டிப்பா வாங்க. நன்றி நன்றி ஃபாதர் குந்தசாமி அவர்களுக்கும் இங்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது சார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தினை இங்கே பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த வகையில் இதுவரை நேரமும் அனுபவப்பட்ட பத்திரிகையாளர்களோட சம்பாஷணையை நான் நிறைய அனுபவித்திருக்கிறேன்னு சொன்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களையும் இங்கு கூறியிருந்தார்கள். அந்த வகையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை இங்கு பதிவு செய்ய முற்படுகிறேன். இலங்கையிலே ஊடக தணிக்கை செய்யப்பட்டது 70களில் என்று நினைக்கின்றேன். தவறாக இருந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். அதுல பாயிண்ட் என்னென்று சொன்னால், இந்த ஊடக தணிக்கை, செய்தி தணிக்கைகள் என்றது ஆரம்ப காலத்தில இருந்து தமிழினம் தொடர்ந்து அனுபவித்து வார ஒரு ஆக்கிரமிப்பு. ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், ஈழத்தமிழர்களாகிய நாம் அந்நிய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டு ஆட்சிக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். என்னுடைய வாழ்நாளிலேயே என்னுடைய மொழி பேசக்கூடிய, என்னுடைய கலாச்சாரம் தெரிந்த, என்னுடைய மனநிலை புரிந்த ஜனாதிபதியோ அல்லது பிரதமரையோ நான் என் வாழ்நாளில், என் நிலத்தில், என் தாயகத்தில் நான் காணவில்லை. அங்குதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2வது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், 2009ஆம் ஆண்டு உச்ச படுகொலையை நடத்துவதற்கு சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களை களத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டு என்ன செய்தார்கள்? இனப்படுகொலை. இப்ப 70களில் இருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊடக தணிக்கை என்பது இன்றைக்கு நேற்று எங்களுக்கு வந்த பிரச்சனை இல்லை. எனக்கு இன்று ஞாபகம் இருக்கிறது, ஈழநாடு பேப்பர் ஜூலை 1383க்கு பிறகு தலையங்கம் இல்லாமல், தலையங்கத்துல ஒரு எம்டியா விட்டு பேப்பர் வெளியில என்னன்னு கேட்டா அது செய்தி தணிக்கையா. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இனம், ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இனம், எங்களுக்கு ஊடக சுதந்திரம், எந்த சுதந்திரமும் இல்லை என்றதை நாங்க மறந்து பேசுறோம். அப்ப அடிப்படை பிரச்சனை எங்களுக்கு இந்த ஊடக தணிக்கை மட்டும் இல்ல, எங்களோட அடிப்படை சுதந்திரம் இல்ல. அதன் ஒரு பாகம்தான் இந்த ஊடக தணிப்பு. நிச்சயமாக நாங்க போராடத்தான் வேணும், இல்லை என்று இல்லை. சர்வதேச ரீதியில தமிழர்கள் தரப்பில் ஊடக சார்ந்து நான் நினைக்கின்றேன், போஸ்கோ எனக்கு ஞாபகம் இருக்கிறது 2 வருடங்களுக்கு முந்தைய 22 நினைக்கிறேன், போஸ்கோ இது சம்பந்தமாக தனிப்பட்ட ரீதியில இந்த ஊடக தணிக்கை, ஊடகங்களுக்கான ஆக்கிரமிப்பு பற்றி ஒரு அறிக்கை தயாரித்து சாம்பிருந்தார். போஸ்கோக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் இங்க சொல்ல வர போற விஷயம் முதலாவது, இந்த தணிக்கையை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தணிக்கை என்றதும் இந்த ஆக்கிரமிப்பு என்றதும் 70களிலிருந்து தொடர்ந்து தமிழினம் அனுபவித்து வருகின்றார்கள். 2வது, அவர்களுடைய யுக்தி, தமிழ் இன அழிப்புக்கான யுக்தி தான் இந்த ஊடக தணிப்பு. அதை நாங்க புரிந்து வச்சுக்கொள்ள வேண்டும். அப்ப அவன்கிட்டே போய் நீங்கள் இதை எங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தாங்கன்னு கேட்டா இலங்கை அரசாங்கமோ அல்ல அதை சுத்தி உள்ளவர்களோ நடத்த போறது இல்லை. நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தது போல இது சர்வதேச பொறிமுறை மூலம்தான் இதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். ஆனால் இந்த சர்வதேச பொறிமுறை மூலம் தீர்வை கொண்டு வர என்று சொன்னால் அந்த தீர்வு அடிப்படை உரிமைகளை பெற்ற பின்புதான் உங்களுக்கு இந்த உரிமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லையே சர்வதேச
ஊடக பரப்பில் நாங்கள் மிதந்து கொண்டிருப்போம் அவர்களாக. அப்ப எங்களுக்கு தேவை இந்த அடிப்படை பிரச்சனைக்கு போறது. இரண்டாவது, மொழியை பற்றி பேசியிருந்தோம். தமிழ்ல நாங்கள் எழுதும் போது அவர்கள் ஆங்கிலத்தில் வேறு விதமாக எழுதுகிறார்கள் என்று. எஸ், எங்களை பாருங்கள், எங்களை எடுத்து பாருங்கள், எம்மது இனத்தை எடுத்து பாருங்கள். இந்த கடந்த சில நாட்களாக 4 போஸ்டர்களை பார்த்திருந்தேன், சுவரொட்டிகள் அல்லது போஸ்டர்களை பார்த்திருந்தேன். மே 18 என்பது இனப்படுகொலை நாள். ஆங்கிலத்தில் இனப்படுகொலை நாள் என்று மேலே போடுவார்கள், த ஜெனோசைட் ரிமெம்பரன்ஸ் டே. கீழே என்ன எழுதி இருக்குது? தமிழ் இன அழிப்பு நாள். புரியுதா உங்களுக்கு? அது அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? அது புரியாத நிலையில தான் நாங்கள் இப்போ பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இனப்படுகொலைக்கும் இன அழிப்புக்கும் வித்தியாசம் தெரியாத அமைப்புகளாயும் அதை பற்றி கவனிக்காமலே சென்று கொண்டிருக்கின்றோம் 14 வருடம். இதுதான் எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. நாங்களே எமது மொழியை நாங்க சரியான ரீதியில பாவிக்கிறோம் இல்லையே. மேலே இந்த தமிழ் ஜெனோசைட் என்று போட்டு கீழே தமிழின அழிப்புன்ற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இனப்படுகொலை என்றது ஒரு இன கொல்லுறது, இன அழிப்புன்றது எத்னிக் கிளென்சிங், இல்லைன்னு எத்னிக் எராடிகேஷன். அப்ப நீங்க என்ன இன அழிப்பு நாளை கொண்டாடுறீங்க? எனக்கு விளங்க இல்லை. இன அழிப்புன்றது எங்களுக்கு தொடர்ந்து காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது, இப்பவும் நடக்குது. அதுதான் இன அழிப்பு. இனப்படுகொலை என்றது எமது உறவுகளை கொண்டளிச்சது. இந்த இனத்தை அழிக்கணும் என்றதுக்காண்டி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சு கொள்ளணும். இது பத்திரிகைகளையும் முதல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். இரண்டாவது, கோயில்கள் இடிக்கப்படுகிறது. இதெல்லாம் புதுசு இல்லையே. அடிப்படை என்ன? நாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இனம் என்னும் ஒரு இனத்தால அடக்குமுறைக்கு ஆட்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனம்தான் தமிழினம் என்றதை மறந்து விடாதீர்கள். எல்லா உரிமைகளுமே அடிப்படை உரிமைகள் எப்போ ஒரு மனிதனுக்கு, ஒரு இனத்துக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எப்போ வழிவகுக்குதோ அப்பதான் அவன் சுதந்திரமாக எந்த துறையிலும் சுதந்திரமாக செயற்பட முடியும் என்றது உலக நியதி. சர்வதேச சமூகம் சார்ந்த ஊடகவியலாளர்களையே படுகொலை செய்ய போறோம் என்று தெரிஞ்சே சர்வதேசத்தின் கண் முன்னாலேயே நாட்டை விட்டு வெளியனுப்பின ஒரு அரசாங்கத்தை பற்றி நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். அங்க நீதி என்றது இல்லை. இந்த நல்லாட்சி அரசு, ரணில் வந்தார், மைத்திரி போனார், இங்க வந்தவ ஒருத்தருமே தமிழனுக்கு எந்த விதமான தீர்வையும் மனசில் கொண்டு ஆட்சிக்கு வரவில்லை என்றதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஜேஆர் காலத்துல இருந்து இந்த ரணில் விக்ரமசிங்கா எங்க தமிழருடைய தலைவிதியை மாற்றுவதற்கு அவர் ஒரு முக்கிய ஆயுதமாக இருந்து வருகிறார் என்றதை கூட நாங்க உணராம இருக்கிறோம். நம்ம சிலர் உணராம இருக்கின்றோம். இப்ப கூட நான் பேசும்போது மூத்த பத்திரிகையாளர் சிவா அவர்கள் கூறியிருந்தார், சிங்கள தரப்பில் பல சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களோட பேசலாம் என்று. மன்னிக்க வேணும், பல சகாப்தங்களாக பல பேரை பார்த்திருக்கின்றோம், இன்க்ளூடிங் மங்கள சமரவீரா, நல்லாட்சி ரணில் விக்ரமசிங்கா. குறிப்பாக நல்லாட்சி ரணில் விக்ரமசிங்காக்கு புலம்பெயர் தேசத்தில இருந்து GTF, இலங்கையில் இருக்கக்கூடிய TNA ஆகியோருடைய முழு ஆதரவும் கிடைச்சது. இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த காலத்தில் இருந்த 2015 வரை இருந்த அனைத்து அரசியல்வாதிகளோடும் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார்கள். கடைசியில் கண்டது என்ன? ஏமாற்றம். ஆகையினாலே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், ஊடகங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் வெளியில் கொண்டு அவர்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் என்று நிவர்த்தி செய்கிறோமோ அன்றுதான் இலங்கையின் தமிழ் மக்களின், தமிழ் ஈழ தேசத்தின் உண்மையான நிலையை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். அந்த வகையில் தலைவர் ஏற்கனவே கூறியிருந்தது போல, ஊடகவியலாளர்கள் என்பது ஒரு கப்பலின் மாலுமி போன்றவர்கள். அவர்களுடைய கையில தான் எந்த ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டமோ அல்லது எதுவாக இருந்தாலும்
இந்த ஊடகவியலாளர்களுடைய வழிகாட்டலே அங்கே முக்கியம் என்றதை ஏற்கனவே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியால் எல்லோருடைய ஊடகங்களுடைய நன்மை கருதி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தது போல புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் இந்த ஊடகவியலாளர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து சிறப்பாக செயற்பட்டு அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு முறையை நாங்கள் இங்கே இருந்து உருவாக்க வேண்டும். பாதுகாப்பு முறை என்று நான் கூறுவது என்னவென்றால் சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்ட பாதுகாப்பு முறையை நாம் உருவாக்க வேண்டும். இலங்கையிலே பாதுகாப்பு முறையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வெளிக்கிட்டோம்னா அது எங்களோட முட்டாள்தனமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலங்கள்ல அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லி எல்லோரையும் இந்த நாளில் இணைந்து செயற்பட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, அமைப்பு வேறுபாடுகள் இருக்கின்றன, கட்சி வேறுபாடுகள் இருக்கின்றன, எல்லாத்தையும் தாண்டி ஒருமித்த குரலில் அனைத்து ஈழத்தமிழ் மக்களையும் தமிழீழத்தையும் பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமை எம்மீது இருக்கின்றது என்பதை நான் இங்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த சனிக்கிழமை வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர் விமல். மிகச் சிறப்பான செய்திகளை தெளிவுபட அனுபவபூர்வமாக நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தோழர் நிக்சன், தோழர் சிவா, தோழர் பாரதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தொடக்க உரையை தோழர் போஸ்கோ இவ்வளவு நேரம் ஏறக்குறைய 1.5 மணி நேரமாக நான் ஊடகத்தை மையப்படுத்தி, ஏன்னா ஊடகத்தின் செயல்பாடு மிக முக்கியமான செயல்பாடு. அந்த ஊடகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று பல வினாக்களை தொடுத்திருக்கிறார்கள். சில பேர் உதவி கொண்டு கண்டிப்பாக ஒரு நாள் நம்முடைய தாயகம் உரிமையோடு போராடுவோம், ஊடகத்தின் வழியாக உறக்கச் சொல்லுவோம், நாம் நல்லதொரு எதிர்காலத்தை சொல்லி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.